நானாக இருக்கேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதுதான் அது அந்த ஆர்டியை இன்னும் சர்வை பண்ணிருக்கு. அதை நீங்கள் பணமாக யோசிச்சிங்கன்னா அதுக்கு நேரம் செத்து போயிருக்கேன். பைசன் வந்து திஸ் இஸ் மை அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் நினச்சிட்டேன், அவ்வளோதான். எனக்கு வந்து இயக்குனரோட கண்ணை பார்த்து தான் பேசுகிற பழக்கம். உங்கள் முகபாவனை வச்சு தான் நான் வந்து இன்னும் மாறணுமோ, இன்னும் தேவையோ அப்படின்ற புரிதல் வந்து அங்கே தான் எனக்கு வருமே தவிர, நான் மானிட்டர் பார்க்கும்போது என்னடனா நான் ஒரு இயக்குனர் ஆகிடுவேன். இது சாதாரணமாக சொல்லிடலாம். இது என்ன மாதிரி பயிற்சின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு 30 வருஷ வாழ்க்கைன்னு சொல்லலாம். நிறைய பேர் என் மேலே வைக்கிற கமெண்ட் என்ன, சார் இவ்வளோ கேப் கொடுக்குறீங்க. அந்த கேப் நான் கொடுக்கல, நீங்கள் யார் கூட படம் பண்ணுறீங்க. அதனால தான் என்னுடைய படங்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சுல எண்ணிக்கை. அந்த கதை பிடிக்கணும், அந்த அட்மாஸ்பியர் பிடிக்கணும், இப்படி பல பிடிக்கணும் இருக்குது. எனக்கு பிடிக்கணும். வெயிட்டிங் மாதிரி ஒரு உன்னதமான விஷயம் உலகத்தில் கிடையாது. ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பணம், அது வாழ்க்கை முறை, பொருளாதாரம், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்கள் மைண்டு நினச்சிருச்சுன்னா வெயிட்டிங் ஒரு சுகமானது. வணக்கம் பசுமதி அவர்களே. நல்லா எடுக்கப்பட்ட படங்களில் உங்களை பார்க்குறது என்றைக்குமே ஒரு தனி திருப்தி, தனி சந்தோஷம் எனக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஓவர் த இயர்ஸ் நிறைய படங்களை ஞாபகப்படுத்துது, நிறைய கதாபாத்திரங்களை ஞாபகப்படுத்துது. இந்த வருஷம் முக்கியமாக பைசன் அப்படின்ற ஒரு படத்தில் நீங்கள் கிட்டனுடைய தகப்பனாக, ஆனால் தகப்பன் மட்டும் இல்லை, அவனுக்குன்னு தனி ஒரு உயிர் இருக்குது, ஒரு தனி கதாபாத்திரம் அப்படின்ற ஒரு சென்ஸ் தான் கிடச்சிது. ரொம்ப ரசித்தேன் உங்களை அதில். ஸோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் பெருசாக நிறைய பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கான நீடு அவ்வளோவா வர்றதில்லை, அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. நான் நினச்சிட்டேன் ரொம்ப நாளாகவே உங்களோட பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான். மேபி ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்பேஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஒரு நடிகராக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சென்சேஷன்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லேருந்து மேபி கேட்கலாமோன்னு நினச்சேன் நான். இல்லை, சென்சேஷனாக எதை சொல்கிறீங்க? சென்சேஷன்ஸ் அப்படின்னா வேர் யூ ஆர் டுடே as an actor, where you have come looking. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு ஒரு உணர்ச்சி வரும்ல, நம்ம வேலையை சார்ந்து. நம்ம இப்போ இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுலேருந்து எனக்கு சந்தோஷம் கிடைக்குது, இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, இதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது, அந்த மாதிரி. ஸோ உங்கள் மனநிலை என்னவாக இருக்கும் இப்போ ஒரு நடிகராக, எந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்க? இல்லை, அது எப்போவுமே அன்சர்டனிட்டி தான் லைஃப்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நம்மளை ஒரு மொமெண்ட்டும் அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண வைக்கிதுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் வாட் ஐ பிலீவ். எல்லாமே எனக்கு தெரியும், இல்லை எல்லாமே எனக்கு வந்து கரெக்டாக ஆகிடுச்சு, இல்லை நான் எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனோநிலையில் அப்படி ஒன்று இல்லைன்றது ஜென்ரலான நான் ஃபீல் பண்ணுறது. பட் பர்சனலாக அது எனக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. நான் மற்றவங்கள சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஃபார் மீ அந்த அன்சர்டனிட்டி தான், அதுக்குள்ளேருந்து ஒரு விஷயத்தை நான் பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மொமெண்ட் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் தான் என் லைஃப். அதுதான் ஒருத்தனுடைய லைஃப்னு நினைக்கிறேன். ஈவன் நான் நாட் ஓன்லி ஆர்டிஸ்ட், நீ எனி ப்ரொஃபஷன். இது நிரந்தரம் இல்லை இது நான் சரியான பாதையில் போகிறேன்னா, இல்லை நான் அதுக்கான முயற்சியில் இருக்கிறேன்னா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனும், அதுக்குள்ளே கிடைக்கிற தெளிவும், அந்தந்த மொமெண்ட்டை கிடைக்கிற தெளிவும், இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த ப்ராசஸை நோக்கி நான் அச்சீவ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அச்சீவ்னு ஒன்று கிடையாதுங்கிறது என்னுடைய இது. அதை நோக்கி போகிறது இருக்குல்ல, அந்த ட்ராவல் தான் நம்மளுடைய ஹோல் லைஃப்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி தான் இருக்குது இப்போ மொமெண்ட்டும். நான் வந்து இப்போ என் மனோநிலை வந்து நான் கரெக்டாகிடுச்சு, இல்லை நான் இது பண்ணதுனால நான் இப்படி ஆகிட்டேன், இல்லை இது நான் அப்படி ஒன்று இல்லை. இன்றைக்கி இப்போ பண்ணிட்டேன், இப்போ அடுத்து நான் எம்டியாக இருக்கேன், இப்போ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, பிளாக்னஸ் வந்துருச்சு. இப்போ அடுத்து எனக்கு ஒரு இன்புட் வரும்போது நான் அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பேன். அது ஒரு நிறைவுனா தற்காலிகமான நிறைவு. அந்த போர்ஷனுக்கு தேவையோ, அது யாருக்கு தேவையோ அது அதோட போயிடும். ஆனால் என்னுடைய தேடல் போயிட்டே தான் இருக்கும். இப்போ இன்னொன்று வரும்போது அந்த தேடல் அங்கேருந்து ஸ்விட்ச் ஆகி போகும். இப்போ நிறைய பேருக்கு இல்லை, ஒரு திருப்தி வந்து ஒரு நிரந்தரம்லேருந்து தான் கிடைக்குது. இல்லை, நிரந்தரமின்மை ஒரு பதட்டத்தை தான் பல பேருக்கு உருவாக்குது. எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். இப்போது ஒரு கல்யாணம் பண்ணுறது எதுக்கு? ஓகே, எனக்கு நிரந்தரமான ஒரு பார்ட்னர் நான் தேர்ந்தெடுத்துட்டேன், ஒரு சொந்த வீடு, நிரந்தரமான ஒரு இடம் எனக்கு கிடச்சிருச்சுன்னு. நீங்கள் எப்போ நிரந்தரமின்மையில் ஒரு நிம்மதியை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படி வேணால் கேட்கலாம். இல்லை, நிம்மதிக்கும் நிரந்தரத்துக்கும் சம்மந்தமே இல்லை, அது மனசு பொறுத்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
அது நாம் என்னவா எடுத்துக்கிறோம் அந்த மொமெண்ட்லங்கிறது தான். அந்த அந்த எல்லாமே அந்த மொமெண்ட்டில் வாழறது தாங்க. ஒரு ஒரு சஸ்டைனாக பல காலம் அப்படின்னு ஒன்று கிடையாது. அந்தந்த மொமெண்ட்டில் நாம் எடுத்துக்கிற சுதந்திரம் அது. இந்த இடத்துல நான் தெளிவாயிட்டேன், இந்த இடத்துல நான் ஹாப்பி ஆகிட்டேன், இந்த இடத்துல எனக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த பிடிச்சிருக்கிற அந்த சந்தோஷம் எனக்கு அந்த நேரத்தில் தான், நிரந்தரம் கிடையாது. அது நாளைக்கு மாறிடும். ஸோ அதுதான் நான் முதல்ல சொன்னது, அன்சர்டனிட்டி த லைஃப் ஆல்வேஸ். அதுதான் அந்தந்த மொமெண்ட்டில் ஒன்று போகும்போது ஒன்று அழகாக ஒன்று மாட்டோம். அங்கே வாழறோம்ல ஒரு அந்த அழகானதை பொத்தி காப்பாற்றி அதை இன்னமும் நீள வைக்கணுங்கிறது உங்களுடைய நோக்கம் இல்லை. அது முடியுமான்னு எனக்கு தெரியல, நான் அதை நோக்கியும் போல. புரியுது. எனக்கு அது முடியாதுன்றது ஒரு எங்கேயோ ஒரு கான்ஷியஸ் லெவலில் அது தோணுது. பட் அதை நான் ஃபோக்கஸ் பண்ணவே விரும்பலை. எனக்கு அந்த மொமெண்ட்டில் நான் ஒரு சந்தோஷமான அதோட நீட்சி அவ்வளோ வரைக்கும் போதும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பைசன் ஒரு படம் நல்லா இருக்குது, அந்த மற்றவங்க நல்லா இருக்குது, அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, படம் பியூட்டிஃபுல், அதெல்லாம் தாண்டி அது பர்ஃபார்மராக நமக்கு ஒரு மொமெண்ட்டில் ஒரு சின்ன சந்தோஷம் வரும்ல. ஒன்று நாம் நினச்ச பாதையில் எங்கேயோ ஒரு இடத்துல அதை டச் பண்ணியிருக்கோம், அது அவங்களுக்கு ரீச் ஆகிருக்குன்னு இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு தான் அந்த சந்தோஷம் என்னை தாக்கும். அதுக்கு மேலே அங்கேருந்து நான் விலகிட்டு வேறு ஒன்று எதிர்பார்ப்பேன். கம்ப்ளீட்டாக வேறு ஒரு நியூட்ரலான ஒரு நிர்வாணமான மனநிலைக்கு தான் நான் எப்போவும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு பீஸ் இருக்கும். பீஸ்னால் என்னென்னா, நான் பீஸ்ன்னு சொல்கிற வார்த்தை தப்பு, மேபி அந்த ஒரு எம்டினஸ் ஒன்று இருக்குல்ல, இந்த எம்டினஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே அது ஒரு எம்டினஸ்க்குள்ளே யோசிக்கிறதுக்குலாம் அதை இமீடியட்டாக வெளியில் தள்ள பார்ப்பேன். எனக்கு அந்த ஒரு எம்டினஸ், ஒரு பாடியில் ஒரு நம்னஸ், ஒரு வேக்கும், அதுக்குள்ளே ப்ளே பண்ணணும்னு நினைப்பேன். அந்த ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை உங்களால் எம்ப்ரேஸ் பண்ண முடியுது இல்லையா? அதிலேருந்து இப்போது நான் யூஸ்வலாக நமக்கு சொல்லப்பட்டது என்னென்னா, அந்த எம்டினஸ்லேருந்து ஒரு நிவாரணம் என்ன, அதிலேருந்து எப்படி வெளியே நிவாரணமும் ஒன்று கிடையாது. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் என்னுடைய அனுபவத்தில். எனக்கு அந்த ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை முயற்சி பண்ணி அதில் தூக்கி போடுறது, அதை ஒரு பிளாங்க்னஸ் வர்றது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என் டாட்டரே சொல்லுவாங்க, என் ஒய்ஃபும் சொல்லுவாங்க, எப்போவுமே நீ ஒரு பிளாங்க்னஸ்ல இருக்கு. ஐ லைக் இட். அது நிறைய பேர் கிடைக்காது. எனக்கு கிடைக்குது. எந்த மாதிரி சொல்கிறாங்க? இல்லை, எப்பவுமே நீ ஆக்குபைடு, இல்லைன்னா ஒரு எம்டினஸ் முகத்தில் தெரியுது. அது எவ்வளோ பெரிய விஷயம் சத்தியமா. எனக்கு இருக்கான்னு தெரியல, நான் யோசிச்சிட்டே இருக்கேன். ஆனால் அதை உனக்கு தோணுச்சுன்னா அது நல்ல விஷயம். அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒயிட் ஸ்லேட் மாதிரி தானே. ஆமாம், என் மேலே யார் வேணால் இப்போ எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி தானே. அவ்வளோதான். அது அந்த ஒரு எம்டினஸை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் இதுவோ இல்லை இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இயக்குனருக்கோ நீங்கள் அந்த எம்டினஸை கொடுக்கும்போது அவங்க அதிலிருந்து வேலை பண்ணுறதுக்கோ இல்லை அதுலேருந்து ஆட் பண்ணுறதுக்கோ ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி ஃபுல்லாக போய் நின்னீங்கன்னா அங்கே அவங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப குறைஞ்சிரும். எனக்கு இதில் ரொம்ப ஆச்சரியமாக என்ன இருக்குன்னா, நான் எனக்கு பிடிச்ச இன்னொரு நடிகர் மனோஜ் பாஜ்பாயோட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க நிறைய கதாபாத்திரங்கள் உள் வாங்கிறதுனால இவங்க எல்லாருமே கான்ஸ்டண்ட்டாக என் மைண்டுக்குள்ளேயே இருக்காங்க. அது ஒரு மாதிரி அந்த சத்தம் என் மண்டையில் கூடிக்கிட்டே தான் இருக்குது, நான் புது புது கதாபாத்திரங்கள் ஏற்றுக்கும் போது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறதுக்கு அது ஒரு ஆல்மோஸ்ட் நேர்மாறாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை, கரெக்டு. இன்ட்ரெஸ்டிங் இது என்னென்னா, நாங்கள் தியேட்டர் பண்ணும்போது ரெகுலரான எங்களுக்கு டைம் லேப்ஸுங்கிறதே இருக்காது. ஒரு நாடகம் பண்ணுவோம், ஒரு நாடகம் பண்ணிகிட்டே ஈவினிங்கில் ஷோ பண்ணிகிட்டே டே முழுக்க வேறு ஒரு நாடகம் பண்ணுவோம், ரிஹர்சல் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு மாதம் இதை முடிச்சுட்டு அந்த நாடகத்தை ரேப்பப் பண்ணிவிட்டு இந்த நாடகத்தை டெய்லி நைட் ஷோ போவோம், இன்னொரு நாடகம் எடுப்போம். ஸோ இப்படி தான் நாங்கள் நாடகத்தை ட்ரெயின் பண்ணோம், பர்ஃபார்மும் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது காலையில் ஒன்று பண்ணுறேன், நான் ஈவினிங் ஒரு நாடகம் நடிக்க போகிறேன், காலையில் ஒரு நாடகத்தை நான் ரிஹர்சல் பண்ணுறேன்னா அப்போ நான் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு இருந்தால் என்ன ஆகும்? என்னால் அவ்வளோ ஸ்டோர் உள்ளே பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் காலையில் பண்ணுறத வெளியில் அனுப்பிச்சிட்டு அது சப்கான்ஷியஸ் லெவலில் அதுக்கான பிளேஸை நான் ஃப்ரேமில் மட்டும் அதை வச்சுப்பேன். ஏன்னா காலையில் எப்படி பண்ணியிருக்கேன்றது மட்டும் வச்சுக்கணே தவிர மற்ற எல்லாத்தையும் வெளில அனுப்பிச்சிடுவேன், அவுட்டில் வச்சுருவேன். இப்போ ஈவினிங் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது எனக்கு. ஸோ மறுபடியும் காலைல வரும்போது அதை வெளில போட்டுருவேன், இதை போட்டுருவேன். இப்படி ஒரு ட்ரைனிங்கை தியேட்டர் எனக்கு கொடுத்தது. ஸோ நான் அப்படி பண்ணதுனால எனக்கு உள்ளே வச்சுருக்கவே முடியாது என்னால்.
முடிச்சேன்னா இப்போ நீங்கள் ஃபில்மை கூட நீங்கள் என்னோடய இயக்குனர்களை கேட்டால் தெரியும், நான் மானிட்டர் பார்க்க மாட்டேன். ம். எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. எனக்கு வந்து இயக்குனரோட கண்ணை பார்த்து தான் பேசுகிற பழக்கம். ஏன்னா அங்கே தான் நான் வந்து எடுப்பேன். அந்த நான் பண்ணுறது கரெக்டாக இல்லையா, இல்லை அது உங்களுக்கு ஓகே வாங்குறது உங்கள் கண்ணை வச்சு தான் நான் ஜட்ஜ் பண்ணுவேன். உங்கள் முகபாவனை வச்சு தான் நான் வந்து இன்னும் மாறணுமோ, இன்னும் தேவையா அப்படின்ற புரிதல் வந்து அங்கே தான் எனக்கு வருமே தவிர, நான் மானிட்டர் பார்க்கும்போது என்னடனா நான் ஒரு இயக்குனர் ஆகிடுவேன். அப்போது அவரோட பார்வையில் அவர் ஒன்று நினைக்கிறாரு, அந்த அந்த நினைப்புக்குள்ளே நான் ஒரு வேலை பண்ணங்கிறது போய், அதை தாண்டி நான் என்னவா இருக்கேன், இதை நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது, கை இப்படி இருந்திருக்கலாமோ, முகம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னும் போது, அவர் சொல்லக்கூடிய அவருக்கு வேணுங்கிற லைன்லேருந்து நான் மாறிடுவேன். மாறி நான் ஒரு இயக்குனராக வந்துடுவேன். ஒரு பார்வையாளனாவோ ஒரு இயக்குனராகவோ இல்லை இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு வந்துடுவேன். அது வந்து தேவையில்லாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, நான் என்னால் அது அந்த நேரத்துக்கு அதை நான் உள் வாங்கிப்பேன், அதன் பிறகு அது எனக்கு தேவையில்லை, அதனால் என்னால் அகற்ற முடியாது அது என்னுடைய மைண்டில் இருந்து அப்படின்னு சொன்னீங்க. இது வாழ்க்கைக்கு பயங்கரமாக யூஸ் ஆகுமோன்னு தோணுது. ஏன்னா பல முறை ஒரு கெட்ட அனுபவங்களோ துயரங்களோ ஏதாவது ஒன்று வரும்போது பல பேர் ரொம்ப கஷ்டப்படுறது வந்து இது என்ன மண்டையிலேயே உட்காந்துட்டு இருக்கேன், இதை எப்படி நான் அகற்றுவது அப்படின்னு. இப்போது இதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு உதவுதுன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அது இருக்குது. பட் அதையும் தாண்டி நம்ம ஹியூமன்ஸு, ஏன்னா நமக்கு வந்து பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். ஒரு பொது புத்தியில் நமக்கு உள்ளே போய் அதை மைண்டுக்குள்ளே அப்படியே ரெஜிஸ்டர் ஜெனட்டிக்கலாக ரெஜிஸ்டர் ஆகி, இப்படின்னா இப்படி சோகமாக இருக்கணும், இப்படின்னா இப்படி உள்ளே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பழக்கம். அதை புறம் தள்ளுறதுக்கு பயிற்சி தான், வெளியில் தள்ளுறதுக்கான பயிற்சி தான் எங்களுக்கு முதல்ல. எமோஷன்ஸ் ஆக்டர் ஹேஸ் டு டீல் வித் so many emotions. when you stuck with one emotion you can't handle others. ஸோ அப்போது எனக்கு எல்லாமே வந்து எடுத்து தூக்கி போடுறது தான். அப்படி தான் நான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். பண்ணால் மட்டும்தான் என்னால் ஒரு விஷயத்தை அங்கே ஸ்பாட்டில் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. நான் ஒரு எமோஷனுக்குள்ளே மட்டுமே இருந்தேன்னா அது வந்து என்ன இன்னொரு எமோஷன் உள்ளே போனாமல் தள்ளும், வேறையாக மாறிடும். ஸோ இப்போ என்னுடைய பர்சனாலிட்டிக்குள்ளே அது சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நான் தள்ளிடணும். நான் வந்து அங்கே நியூட்ரல், ஒரு பாடி, அவ்வளோதான். இது எதை வேணால் உள்ள தூக்கி போட்டு எதை வேணால் எடுக்கலாம். இது சாதாரணமாக சொல்லிடலாம். இது என்ன மாதிரி பயிற்சி நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு 30 வருஷ வாழ்க்கைன்னு சொல்லணும், 40 வருஷ வாழ்க்கைன்னு சொல்லணும். இது இப்படிலாம் போனால் அது வரும் அப்படின்னு ஒன்று சொல்லி தான் தர முடியுமே தவிர, அதை நீங்களாக உள்ளுக்குள்ளே போகும்போது தான் அது வரும். அது எங்கள் வாதியார் கற்றுக் கொடுத்தது. வேலை இல்லை, வாழ்க்கை. இது வாழ்க்கை, அவ்வளோதான். அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இப்போ இயக்குனர்னு பேசும்போது நீங்கள் ஒன்று சொன்னீங்க, நான் மானிட்டர்லாம் பார்க்க மாட்டேன், கண்களை பார்த்து நான் புரிஞ்சுக்குவேன்னு. நான் மாரி அவர்களோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து, எனக்கு இயக்குனராக இப்போ நிறைய நடிகர்கள் ஹேண்டில் பண்ணும்போது அவங்க அதிகம் கொடுக்கும்பொழுது அதை குறைவாக்குவது இன்னும் அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்குது. அவங்க குறைவாக கொடுக்கும்போது அது இன்னும் அதிகம் கேட்பதை விட அப்படின்னு. ஒரு நடிகராக நீங்களுமே அதை தான் விரும்புகிறீங்களா? இல்லை, எனக்கு அப்படி நான் யோசிக்கிறதே இல்லை. இப்போ குறைவு நிறைவுன்னு நம்ம யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அது வந்து என்னமோ நிறைய கொடுத்துட்டா தப்பா மாதிரியும், இல்லை குறைவாக கொடுத்துட்டா தப்பா, இல்லை நல்ல அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் எனக்கு இப்படி வேணும்னு ஒன்று கொடுக்குறீங்க, உங்கள் பார்வையில் எனக்கு இப்படி இருந்தால் அது பெட்டராக இருக்கும்னு நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க. எனக்கு அது அப்படியே 100% நீங்கள் என்ன வேணுங்கிறது எனக்கு ஒரே இதில் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாயிடும். சில நேரங்களில் புரியும், சில நேரங்களில் புரியாது. அப்போது நான் அதை உள்வாங்கிட்டு நான் ஒரு விஷயத்தை பண்ணும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை விட ஜாஸ்தி என்னுடைய எமோஷன்ஸில் இருந்திருக்கலாம். நான் இப்போ பண்ணும்போது மேலே கூடுதலாக கூட இருக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன வேணுங்கிறது நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும். நான் கொடுக்குற மேலேயும் கொடுக்கலாம், கீழையும் கொடுக்கலாம். அப்போ எனக்கு இது மேலே இருக்குது, கீழே இருக்கலாம், கீழே இருக்குது, மேலே இருக்கலாம்னு சொல்கிறது அவரோட வேலை. அதுதான் அவரோட வேலை, இயக்குனருடைய வேலை அதுதான். ஏன்னா நான் வந்து தியேட்டரில் ஆக்டராக வந்திருக்கேன், டைரக்டராக வந்திருக்கேன். என் வேலை என்னென்னா, அவன் பண்ணுற பொழுது இந்த அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு தேவை இருக்குது. இந்த அளவுக்கு தான் அந்த ரிதம் வேணும் அப்படின்னு ஒரு ரிதம் இருக்குன்னா, அந்த ரிதமுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து எலிவேட் ஆகிடும். இல்லை அந்த கேரக்டர் தனியாக இருக்கும், அது இதில் வராதுன்னும் போது நான் அப்போ கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு சொல்லலாம், இல்லை ரொம்ப கீழே இருந்துன்னா மேலே இருக்கலாம்னு சொல்லலாம். அதுதான் என் வேலை. நீ இப்படி தான் பண்ணுன்னு நான் சொன்னேன்னா அது அங்கே என்னுடைய வேலையை தாண்டி நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணி. நீங்கள் ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய பாகுபாடெல்லாம் ஒன்று பார்க்கறது கிடையாது. இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இது ஏற்றுறது மேலேயே அவ்வளோதான். இல்லை எனக்கு இது சுத்தமாக இந்த ஃபீல் வரல, எனக்கு நான் நினச்சது இதில் இல்லை அப்படின்னா அங்கே ஒரு
டெஃபினட்டாக ஒரு முரண். ஏன்னா நான் வேறு ஒன்று நினச்சிருக்கலாம். ம். அப்போ அங்கே நான் வந்து டிஸ்கஷனுக்கு வேண்டியிருக்கு. 2 பேருக்கும் ஒரு டிஸ்கஷன் தேவைப்படுது. ஓஹோ, நீங்கள் இப்படி நினச்சிங்களோ, நான் எப்படி பண்ணியிருக்கேன். அப்போ இந்த டிஸ்கஷன் இல்லாமல் அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறது உடன்பாடு இல்லை. இன்றைக்கி நிறைய இடங்கள்ல அதான் நடக்குது. ம். எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு வந்து இயக்குனர் ரொம்ப முக்கியமான ஆள். ஏன்னா அவனுடைய பார்வையில் தான் நான் நடிக்கிறேன். அவன் என்ன யோசிச்சிருக்கானோ, இந்த கதை இப்படி, இந்த கதைக்குள்ளே இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும்னு அவன் டிசைட் பண்ணுறான். அதுதான் நான் கொடுக்கணும். அதுதான் என் வேலை. நான் தனியாக இல்லை சார், அது அப்படி இல்லை அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, கொள்ளவும் முடியாது. அது எத்திக்ஸ் கிடையாது. நான் அதுக்கு தான் இன்றைக்கி ரெஃபரன்ஸும் சொன்னேன். இங்கே அப்படி இல்லையா, உங்களால் அதை கொடுக்க முடியலையா, அதை அவன் மாற்ற முடியும். இல்லை இப்படி பண்ணுங்கள், வேறு ஒன்று செய்யுங்க, இது வரல, எனக்கு நான் நினச்சது இது இல்லை அப்படின்னு. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து நான் நினச்சதுன்னு பண்ணால் நான் தான் இயக்குனர் ஆகிடுவேன். ஆமாம் இல்லையா? ஒரு இயக்குனர் ஒருத்தர் தான் இருக்க முடியும். பல டைரக்டர் ஆக்டர்ஸ் இருக்கலாம், ஒரு இயக்குனர் தான் இருக்க முடியும். இப்போது சினிமாவில் வந்து ஒரு நாளைக்கு அந்த சீனி எல்லாம் கூட தூக்கிடலாம், கம்ப்ளீட்டாக மாற்றிடலாம், என்ன வேணால் செய்யலாம், என்ன மேஜிக் வேணால் செய்யலாம். இங்கே தியேட்டரில் அது இல்லை. தியேட்டரில் என்னென்னா, நீங்கள் என்ன தான் ஒரு நடிகனை உங்ககிட்ட வளைச்சாலும், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவனை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாலும், இல்லை எனக்கு இதுதான் வேணும்னு நீங்கள் என்ன கேட்டாலும், அந்த பர்ஃபார்மன்ஸ் நேரத்தில் ஒரு நடிகனுக்குடைய எத்திக்ஸ் மாறிச்சுன்னா அவன் என்ன ஒன்றா பண்ணலாம். நீங்கள் சொல்கிறது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவனுடைய இடம் அது. உங்களால் கண்ட்ரோலே அதை பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டேஜ் ஏறிட்டானா நீங்கள் வீட்டுக்கு போய் உட்காந்துட வேண்டியது தான். அது அவன் வேலை. அப்போ அங்கே நடிகனுக்கு மிகப்பெரிய கடமை இருக்குது, மிகப்பெரிய எத்திக்ஸ். அந்த எத்திக்ஸ் இல்லைன்னா அது அந்த ப்ரொஃபஷனலுக்கே தப்பாகிடும். அந்த மீடியம் உங்களுக்கு தெரியணும். இந்த மீடியம், சினிமா மீடியம்ங்கிறது இயக்குனரோட பார்வையில் தான் மொத்தமாக நடக்குது. தியேட்டர் வந்து மொத்த பார்வையும் நடிகனோட இதில் தான் இருக்குது. நடிகன் தான் அங்கே டிசைட் பண்ணுறான். ஓ, இவர் இது கேட்குறாரு, நான் இதுதான் இந்த கதைக்கு இதுதான் நான் இதை தான் கொடுப்பேன்னா அந்த எத்திக்ஸை அவன் ஃபாலோ பண்ணி ஸ்டேஜ் கடைசி வரைக்கும் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் அவனுடைய மொராலிட்டி. அந்த மொரல் இருக்குது. இங்கே அது இல்லை. நீங்கள் என்ன பண்ணினாலும் அது மொத்தமாக தூக்கி கூட போடுறதுக்கு இயக்குனருக்கு. இப்போ இயக்குனருக்கு தான் இங்கே மிகப்பெரியது. அப்போ இயக்குனருக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு மீடியமில் ஒரு நடிகன் அவன் தன் வேலையை கரெக்டாக செய்யணும். அவனுடைய பங்கு என்னவோ அதை செய்யணும். அதை மீறி போச்சுன்னா தான் இங்கே பிரச்சனை. ஐ திங்க் டென்சல் வாஷிங்டன் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், இந்த படங்கள் வந்து நடிகர்களுக்கான ஒரு இடமே கிடையாது தியேட்டர். நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை இப்போ எல்லாரும் இல்லை மீடியம் வந்து நோ, டெஃபினெட்லி நாட். உங்களுக்கு ஒரு நடிகனாக திருப்தி கிடைக்கணும் அப்படின்னா படங்கள்லேருந்து அது கிடைக்கவே போகிறது கிடையாது அப்படின்றதும். ஆமாம், நீங்கள் அதை நம்புறீங்க? இல்லை, யா, அது ஒரு ஒன் ஹேண்ட் அப்படி யோசிக்கலாம். பட் வந்து நீங்கள் யார் கூட படம் பண்ணுறீங்கிறது, அதனால தான் என்னுடைய படங்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சுல எண்ணிக்கை. எனக்கு அந்த கதை பிடிக்கணும், அந்த அட்மாஸ்பியர் பிடிக்கணும், இப்படி பல பிடிக்கணும் இருக்குது. எனக்கு பிடிக்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கிறதுங்கிறது எனக்கு செகண்டரி தான். எனக்கு பிடிக்கணும் முதல்ல. என்ன நான் உள்ளே நுழைச்சிக்கிறதுக்கு என்ன முதல்ல பிடிக்கணும். அப்போ பொதுவாக என்ன ஆகிடும்னா உங்களுடைய ஸ்பேஸஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுதான் நான் வருஷத்துக்கு 2 படமோ இல்லை ஒரு படமோ அப்படி பண்ணுறதுக்கான காரணம். சில வருஷம் இந்த வருஷம் படமே பண்ணல. ஸோ காரணம் வந்து இதுதான். அரகன்சின்னு சொன்னால் தெரியாது எனக்கு. இதுதான் எனக்கு தேவை. இது இருந்தால் என்னால் கம்ஃபர்டபுளாக ஒரு விஷயத்தை பண்ண முடியுது, சந்தோஷமாக இருக்கேன். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் ரொம்ப ஹாப்பியாக ஒரு வேலை பண்ணுறேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு. அது டெய்லி இல்லை வருஷத்துக்கு பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ தியேட்டர் சினிமா நம்ம பேசும்போது ஒரு பார்வை இருக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க. தியேட்டர்லேருந்து வர்றவங்க சினிமாவுக்கு தேவையானதை விட கொஞ்சம் அதிகமே கொடுக்கக்கூடியவங்க அப்படின்ற ஒரு பார்வை. இதுக்கு உங்களுக்கு உடன்பாடு உண்டா? இந்த பார்வை உடன்பாடு இல்லை. அது என்னென்னா, சினிமா நாடகத்தில் தான் நடிப்புங்கிறது என்னங்க, நாடகத்துலேருந்து வந்தது தான். சினிமாக்குன்னு ஒன்றுமே கிடையாது. சினிமாக்குன்னு இருக்கிற ஒரே விஷயம் வந்து எடிட்டிங் மட்டும்தான் சினிமா. மற்றகிட்ட சினிமா வந்து எல்லா இடத்துலையும் பவர் பண்ணியிருக்கு. ஃபோட்டோகிராஃபி, ஸ்டில்லேருந்து ஃபோட்டோகிராஃபி வந்து ஃபோட்டோகிராஃபியில் வாங்கியிருக்கு, மியூசிக்லேருந்து வாங்கியிருக்கு, தியேட்டர்லேருந்து ஆக்டிங்கை வாங்கியிருக்கு, டைரக்ஷனை தியேட்டர்லேருந்து வாங்கியிருக்கு. சினிமாக்குன்னு இருக்கிற ஒரே விஷயம் சினிமா அப்படின்னு சொன்னால் அது எடிட்டிங் மட்டும்தான், இல்லைங்களா? இப்போது அப்படி பார்க்கும்போது எல்லா கிராஃப்ட்டும் மற்ற இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய தனி கிராஃப்ட்லேருந்து சினிமாவுக்குள்ளே வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஆரம்ப காலத்தில் சொல்லுவாங்க சினிமாவே மேடை நாடகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மியூசிக்கும் ஒரே பாட்டாக இருந்தது, எல்லாமே அப்படி தான் இருந்தது அந்த காலத்தில். ஏன்னா அந்த ஃபார்ம்லேருந்து வந்தது. இப்போது சினிமாக்கான ஒரு மொழி வந்து பெருசாக டெவலப் ஆகாத காலம். இன்றைக்கி வந்து சினிமாங்கிற மொழி வந்து
டெவலப் ஆகிருக்கு. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய மாற்றங்கள் வந்து சினிமானா இதுதான், இதோட ஸ்ட்ரென்த் இதுதான் அப்படின்னு ஒன்றுக்குள்ளே வருது. ஸோ இதுக்கு இவ்வளோ காலம் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு நடிகன் நாடகத்துலேருந்து வரும்போது என்னென்னா அவனுடைய ப்ராக்டிஸ், அவனுடைய நடிப்புங்கிற அந்த ப்ராக்டிஸ் என்னவாக இருக்குன்னா ரீச் அவுட். அவன் இங்கே பேசலை, அவன் அங்கே பேசணும். ஸோ அப்படி தான் அவன் பழகியிருக்கான். அதனால் நடிப்பு தியேட்டருக்கு தனி நடிப்பு, சினிமாவுக்கு தனி நடிப்புலாம் கிடையாது, எல்லாம் ஒரே நடிப்பு தான். அதுக்கும் இதுக்குமான ஒரு தின் லைன் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை புரிய வைக்கணும் நடிகனுக்கு. அவ்வளோதான். என்னென்னா அது நீங்கள் கேமராவுக்கு பண்ணுறீங்க, அது ஒரு 100 பேரை பார்த்து பண்ணுறீங்க. இங்கே கேமராங்கிறது ஒரு இண்டிவிஜுவல், நாட் ஹோல்சம். ஒரு இண்டிவிஜுவல், ஒரு பார்வை. இது கேமராங்கிறது ஒரு சிங்கிள் பார்வை, 100 பேர் பார்வை கிடையாது, இது ஒரு பார்வை. அப்போ இதை வந்து நீங்கள் நடிகனுக்குள்ளே கொண்டு வரணும். அந்த ப்ராக்டிஸ் வேணும். இப்போ தியேட்டரில் நடிக்கிறவங்களாம் அங்கே சினிமாவில் நடிச்சிட முடியுமான்னா தெரியாது. ஏன்னா இந்த பேசிக் டெக்னிக் அவனுக்கு புரிய வைக்கணும். அப்போது அதுக்கு தான் நமக்கு இன்ஸ்டிடியூஷன் தேவைப்படுது. நீங்கள் சினிமாவுக்குள்ளே நேராக வர்றீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஆக்டிங்கிறது தியேட்டர்லேருந்து சினிமாவுக்கு வர்றதுக்கான அந்த அடாப்டபிலிட்டி இருக்குல்ல, அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதை சொல்லிக் கொடுத்தா அவன் உடனே வந்துடுவான். ஏன்னா நடிக்க தெரிஞ்சவனுக்கு அது ஈஸி, அதை பண்ணுறது. அந்த புரிதலை நீங்கள் முதல்ல ஒரு இயக்குனர் கொடுக்கணும். இங்கே அது பண்ணுறது இல்லைன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. புரியுது. ஏன்னா நான் சினிமாக்குள்ளே வரும்போதும் நான் ஏன் கரெக்டாக என்னை அக்செப்ட் பண்ணாங்கன்னா சினிமாக்காரனா அப்படின்னு நான் நினைக்கிறது என்னென்னா, நான் வந்ததே கமல் மாதிரி ஒரு ஆட்களோட தொடர்பில் தான் முதல்ல. ஸோ அப்போ உங்களுக்கு எனக்கு புரிய வச்சிட்டாங்க, கேமராங்கிறது இப்படி, இதுதான், இவ்வளோ தான், நீ அப்படி யோசிக்கிறது இப்படி யோசிச்சுப்பாரு அப்படின்னு எனக்கு புரிய வைக்கும்போது இதுக்கான பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நானும் வரும்போது அப்படி தான் ஓப்பனாக தான் அப்படி தான் வந்து நிற்பேன். பார்வையே அப்படி தான் இருக்கும் எனக்கு. அப்போ அது இல்லை, நீ அது கொஞ்சம் குறிக்கும். எனக்கு சொன்னது கமல். எனக்கு இப்போ ஆரம்பிக்கும் போது அங்கே இருந்தால எனக்கு அந்த ஒரு 10 நாளில் எனக்கு அது புரிதல் வர ஆரம்பிச்சிடுது. இங்கே நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்லை, சொல்லிக் கொடுக்குற இயக்குனருக்கும் அது தெரியல. அவங்களுக்கு அது ரெண்டுத்துக்குமான ஒரு புரியல. அதுவும் இருக்கு. நம்ம அதையும் இதுவும் தெரிஞ்சாதான் அவங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. இந்த புரிதலுக்கான இது வந்துருச்சுனாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். நான் சுலபம்னு நான் சொல்ல மாட்டேன், அது நடந்துருச்சு. ஓகே. ஏன்னா நடந்துருச்சு. ஏன்னா நான் உள்ளே போகும்போதே அவருக்கு அந்த கமல் சாருக்கு அது புரியும், நாசர் சாருக்கு அது புரியும். ஏன்னா நாசர் தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார், அவருக்கும் அது புரியும். அப்போ சொன்ன இல்லைடா அது தின் லைன் தான்டா, நீ வந்து வைடாக பார்க்குறத விட இது ஒரு கேமரா ஒரு கண், நீ அதுக்கு மட்டும் பாரு. அதுக்கும் அப்போ நீ இவ்வளோ க்ளோஸாக இருக்கும்போது நீ என்ன பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம மைண்டில் கொடுக்கும்போது டக்குன்னு என்ன, பிகாஸ் ஆக்டிங் இஸ் சேம், நான் எனக்கு நடிக்க தெரியும். அப்போ இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை மட்டும் எனக்கு ஒரு மைண்டில் ஏற்றிட்டா நான் அதுக்குள்ளே நடிக்க ஆரம்பிச்சிடுவேன் இல்லைங்களா? அவ்வளோதான். இப்போ நான் இப்போ தியேட்டரில் பண்ணும்போது நான் உங்ககிட்ட பேசுகிறேன், இப்போ இப்படி இருக்குது ஆடியன்ஸ் இப்படி இருக்காங்கன்னா நான் இப்படி பேசுகிறேன்னா நான் உங்ககிட்ட பேசலை, என் மைண்ட் லெவலில் நான் ஆடியன்ஸ் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ என்னுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஆடியன்ஸுக்கு தான், உங்களுக்கு இல்லை. பட் இந்த சினிமாவில் அப்படி இல்லை. இங்கேனா நான் இங்கே தான் கொடுக்க முடியும். இப்போ இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லையா பர்ஃபார்மன்ஸில். இப்போ நான் வந்து அதே ஃப்ரேமில் நான் இங்கே வச்சுட்டு நான் இங்கே கொடுத்தேன்னா எப்படி இருக்கும்? இங்கே இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் அந்த இப்போ நீங்கள் சொல்கிற கமெண்ட்டுக்கான காரணம்னு நான் நினைக்கிறேன். இது இருக்குது, இதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய என்னோடய நண்பர்கள் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, சார் நாங்கள் தியேட்டர்லேருந்து வரவங்கலாம் நல்லா நடிப்பாங்களா? எல்லாம் நல்லா நடிப்பாங்க, நீங்கள் உங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியல, அவங்களுக்கு அது தெரியல. இந்த சின்ன இதை வந்து புரிய வச்சிட்டோம்னா உங்களுக்கும் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டா அவங்களும் புரிஞ்சுட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடும். நீங்கள் சொன்னீங்களே இப்போ படங்கள் வந்து குறைவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. பட் சமீபத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படங்கள் எல்லாமே ரொம்ப மறக்க முடியாத பர்ஃபார்மன்ஸாக இருக்கிறதா எனக்கு தோணுது. அசுரன், சார்பட்டா, தண்டட்டி, தங்கலான், பைசன் அப்படின்ற ஒரு வரிசை. இது ஒரு இன் ஹைண்ட்சைட் பார்க்கும்போது இது ஒரு நல்ல ரன்னாக தெரியுது. நல்ல ரன் ஆஃப் ஃபில்ம்ஸ், நல்ல ரன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்னு தோணுது. இதுக்கான ஒரு காரணம் முக்கியமாக நீங்கள் வந்து எந்த இடத்துல எனக்கு முழுசாக இது எனக்கு பிடிச்சிருக்கோ அது மட்டும்தான் செய்வதனால மட்டும்தான் இல்லையா? இது கரெக்ட் இல்லை, அப்படியும் சொல்லிட முடியாது. இல்லை, அது ஒரு பக்கம் உண்மை இருக்குது. எனக்கு அதை நடிகனா எனக்கு இப்படி பண்ணணும், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான தேடல் போய்கிட்டே இருக்குது வாழ்க்கை முழுக்க. சில நேரங்களில் ஒரு வருஷத்தில் 2 படங்கள் அந்த மாதிரி வந்துடும், சில நேரத்தில் படாமையே போயிடும். இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஒரு ஃபினான்ஷியலாக
அண்ட் அதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த அந்த ஃபேஸஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கும்போது அதை வந்து பேர் பண்ணி தான் ஆகணும் நீங்கள். இந்த காலகட்டங்கள் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் என் மேலே வைக்கிற கமெண்ட் என்ன, சார் இவ்வளோ கேப் கொடுக்குறீங்க. அந்த கேப் நான் கொடுக்கல, அது ஏற்படுது. ஏன்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும், நல்ல கதை பண்ணணும். எனக்கு மட்டுமே இல்லை அது. நான் பண்ணுற எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து உங்களுக்காகவும் சேர்த்து தான் அது. ஒரு 6 சார்பட்டா 3 பைசன் ஒரு வருஷத்துக்கு வந்தால் நீங்கள் பண்ண தான் போகிறேன் அப்படின்றீங்க. ஆமாம், வந்தால் கண்டிப்பாக பண்ணும். அந்த மாதிரி ரோல்ஸ் தான் பண்ணும். எனக்கு வரலை, நான் அதை தேடல். நான் வந்து உங்களை சந்திக்கும் போது ஒரு நல்ல விஷயத்தோடு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு தடவையும் ஆடியன்ஸோடு நான் வரும்போது ஒரு நல்ல விஷயத்தோட, ஒரு பியூட்டிஃபுல்லான பிரமாதமாக நான் என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயத்த, கடமைக்காக பண்ணுற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொடுக்குறத விட நான் சந்தோஷமாக பண்ணுற ஒரு விஷயத்த உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அந்த டைம். இதுதான் நான் படம் பண்ணால் பண்ணிகிட்டே இருக்கலாம், அது எனக்கு இல்லை. அதில் எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. எனக்கு வந்து இருக்க போகிறது கொஞ்சம் காலம், பண்ணுற வேலையை சந்தோஷமாக பண்ணிவிட்டு, நாம் பண்ணுற விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயம் அடுத்தவனுக்கு பிடிக்கும், நல்ல விஷயமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா நான் பண்ணுற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது நல்ல விஷயமா தான் எனக்கு பிடிக்கும். அந்த விஷயத்தை நான் ஒருத்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்ல, அதுக்கான எடுக்கிற மெனக்கெடலும் அதுக்கான எடுக்கிற டைம் தான். வேறு இப்படி செய்யும் பொழுது எனக்கு நடிப்பு கூட இருக்கக்கூடிய ஒரு உறவு கான்ஸ்டண்ட்டாக அது குறைய ஆரம்பிக்குதே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? வால்யூம் பொறுத்த வரைக்கும் இல்லை. எனக்கு எப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு புரியுதில்ல. இப்போ நான் உன்னை சந்திக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனால் அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குது, வருஷத்துக்கு 2 வாட்டி நடக்குது. ஆமாம், இது மாதிரி தான். அது ஒரு ஊடல் மாதிரி தான். அது காதல் ஊடல் அந்த மாதிரி தான். 2 பேரும் நினைக்கணும்ல. நானும் நினைக்கணும், நானும் இல்லை கண்டிப்பாக லைக் தட். அதுதானே வாழ்க்கை. ஸோ உங்களுக்கு அந்த ஆக்டருடைய ஆங்ஸ்ட் எதுவும் கிடையாது உள்ளுக்குள்ள? இல்லை, உள்ள நிறைய இருக்குது. எனக்கு வந்து இன்னும் நான் பண்ணணும்னு நினைக்கிற கூடிய பாத்திரங்கள் வந்து ஒரு 90%, 95%, 100%, 99% இருக்குது. இன்னும் இருக்குது, பண்ணலை. இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் இதெல்லாம் எனக்கு வரல. அப்போ அது ஒரு பெரிய அதிருப்தியும் சோகமும் தானே. அந்த அதிருப்தியும் சோகத்தை நான் வந்து சுமந்துக்கிட்டே இருக்க முடியாது, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்குது, அதை நான் சுமந்துக்கிட்டே இருந்தேன்னா அது எனக்கு ரொம்ப பேர்டன் ஆகிடும். புரியுது. நான் அதை வந்து அவுட்டர்லேயே வச்சுருக்கேன். அவுட்டர்லேயே வச்சுட்டு தேவையான டைமில் அது வருதா ஆஹா அப்படின்னு டக்குன்னு பிடிச்சிக்கிறது தான். பட் இன்னும் ஆசை இருக்குது, ஐயோ இதெல்லாம் பண்ணலாமே, இதெல்லாம் பண்ணலாம், ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணும். அப்போ தான் என்ன ஆகும்னா, நமக்குள்ளே சரி நம்ம ஒன்று பண்ணலாமே, நம்ம டைரக்ட் பண்ணலாமேனா எனக்கு அதுக்கான உந்துதல் வரவே இல்லை லைஃப்பில். ஆனால் ஆரம்ப காலத்தில் இருந்தது இல்லையா? நான் ஆக்சுவலாக சினிமாவுக்கு டைரக்டராக தான் வந்தேன். ஆமாம், ஞாபகம் வந்தேன். இப்படிதான் வரணும்னு வந்தது. நாசத்தை மாற்றி விட்டார், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஆமாம், இல்லைடா நீ பண்ணு, அதுக்கப்புறம் தானாவே அதில் பண்ணி. அந்த கனவு உங்களை துரத்துக்கிட்டே இல்லை? எனக்கு துரத்தில் மைண்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்குது. ஆனால் வந்து இன்னும் அதை ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கி பண்ணணும் அப்படின்னு இல்லை. இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து டக்குன்னு பார்த்தா என்ன டைரக்ட் பண்ணுறேனே அப்படின்றாரு, சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு அது வருது, எனக்கு வரல. எனக்கு அது யோசிக்கும் போதெல்லாம் பயம் வரும். அது முக்கியமான பயம் என்ன? அது பண்ணிட முடியுமா? நம்ம லைஃப்பில் நினைக்கிற அத்தனையுமே பண்ணிட முடியுமான்னு தெரியாது, பண்ணால் தான் தெரியும். ஆமாம் ஆமாம் இல்லையா? ஸோ அப்போது அந்த ரிஸ்க்கை நான் எடுக்கணுமா, இல்லைனா என்னுடைய இதில் தான் அதை எடுக்கணும்? அதுலேருந்து வரக்கூடிய தவறான விளைவுகள் என்னவாக இருக்கும்? இல்லை என்னவாக இருக்கும்னா, நான் மேக்ஸிமம் வந்து நான் டைரக்ட் பண்ணாமே எனக்கு தெரியாமல் கூட போகலாம், விடணும். ஆமாம், எனக்கு நான் நினைக்கிறேன், நான் மைண்டுக்குள்ளே நினைப்பேன்ல, நான் இப்படி எடுப்பேன்னு ஒன்று தோணும்ல, அது வராமல் கூட போகலாம். இப்போது அந்த பிரச்சனையை நான் எதிர்கொள்ளணுமா, அது ஒன்று இருக்குது. இன்னொன்று, சப்போஸ் அப்படி ஒன்று பண்ணால் இன்னொருத்தரோட பணத்தையோ இன்னொருத்தரோட டைமையோ வேஸ்ட் பண்ணணுமா, இல்லை நான் சொந்தமாக எடுக்கலாமா? இந்த டைலமாக்குள்ளேயே என்னுடைய இந்த டைரக்ஷனோட ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குது. அப்படியே காலம் கடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி பல ஆண்டுகளாகவே போயிட்டுருக்கு. எழுதுவேன், யோசிப்பேன், கதை நிறைய ஒரு 6-7 லைன் யோசிச்சிருக்கேன். அதை நான் சைல்டுஹுட்லேருந்து நான் பார்த்து அனுபவித்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் தோணும், அப்புறம் வேணாம் அப்படின்னு விட்டுருவேன். இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எப்போ பண்ணுவோம்லாம் எனக்கு தெரியாது. நடக்கும் நடக்காதெல்லாம் தெரியாது. அப்பப்போ வரும், அப்பப்போ போகும், அவ்வளோதான். இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸஸ் பற்றி பேசலாம்னு நினச்சேன். வேலுச்சாமி இல்லையா, பைசனில் உங்களுடைய கதாபாத்திரத்தின் பேர். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு, எவ்வளோ சுலபமாக அவன் வந்து ப்ரொட்டாகனிஸ்டோடைய ஒரு தகப்பனாக மட்டும் ஆகியிருக்கலாம்.
ஆனால் ஆகலை. அந்த மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு உயிர் இருக்குது. அவனுடைய கடந்த காலம் என்னவாக இருந்திருக்கு, அவனுடைய எதிர்காலத்தை சார்ந்த கவலைகள் என்னவாக இருக்குது, இது எல்லாமே பயங்கரமாக வெளியே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் ரொம்ப அவங்ககிட்ட ரசித்தது என்னவா சொல்லுவீங்க? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதுலேயே ஒன்று சொல்கிறேன். அவன் வெறும் ப்ரொட்டகனிஸ்டோட அப்பாவும் இல்லை, அவனும் ஒரு ப்ரொட்டகனிஸ்டாக இருக்காங்க. அவனே ஒரு விக்டிமாக இருக்காங்க, இருந்திருக்கான். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எனக்கு இந்த கதையை எனக்கு சொல்லும்போது நான் சொன்னேன், அப்பனே ப்ரொட்டகனிஸ்டாக இருக்கானேன்னு. ஆமாம் சார், அப்பாவும் மகனும் ஈக்குவலான பிளேஸில் தான் அந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் மாரி என்கிட்ட இதை சொன்னார். இதில் என்ன, மாரி இதில் நிறைய பேசியிருக்காரு இதை பற்றி. நான் அதுக்குள்ளே நான் பேச வரல, ஏன்னா அவர் நிறைய பேசிட்டார் அந்த அந்த பேட்டர்னை பற்றி. பட் ஒரு விஷயம் நான் சொல்வேன் என்னென்னா, மாரியோட இந்த கதை அவங்க அப்பாவோட ரிசம்பிளன்ஸ், அவர் பார்த்த அப்பாக்களோட ரிசம்பிளன்ஸ், வெறும் அவங்க அப்பாவை மட்டுமே நம்ம சொல்ல முடியாது, அவர் யோசித்தது. பட் நான் வந்து அதை உள்வாங்கிறேன். அட் த சேம் டைம் எனக்குள்ளே இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எங்கள் அப்பாவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். எப்படின்னா, அவர் சண்டை போட்டு என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. அவர் வந்து ஒரு போர்ட்டஸில் வேலை பார்த்தாரு, ஒரு வெல்டர், அப்புறம் இது அடுத்த லெவலுக்கு போனார், ஃபோர்மேன், அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு போனாலும் அது யோசிச்சு பாருங்களேன். வண்ணாரப்பேட்டை மாதிரி ஒரு ஏரியா, அங்கே தான் நான் பிறந்து வளர்றேன். எங்கள் அப்பாவும் கிட்டத்தட்ட இப்போ 8 வயசில் அங்கே தான், அங்கே ஊர்லேருந்து அங்கே வராரு. அவர் வளர்ந்ததும் அந்த மாதிரி ஒரு வண்ணாரப்பேட்டை மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியாக்குள்ளே வளர்ந்த ஒரு ஆள். அவ்வளோ பொலைட்டாக இருப்பார். யாராவது வந்து அவர்கிட்ட சொக்கா பிடிச்சி கேட்டால் கூட கையை எடுத்து விட்டுட்டு சாரிப்பா அப்படின்ட்டு போவார். அந்த மாதிரி ஒரு ஆள். அவர் சண்டை போட்டு என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. எங்களை அதட்டி கூட பெருசாக நான் பார்த்ததில்லை. அந்த மாதிரி ஒரு அப்பா. பேரலாக கட் பண்ண எங்கள் சித்தப்பா வந்து ரொம்ப கொஞ்சம் டக்குன்னு வயலண்ட் ஆகிடுவார். ஏன்னா அவருக்கு பொலிட்டிக்கலி கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் இருந்தது. அதனால் அப்போது நமக்கு தோணும், ஏன் அப்பா அப்படியே இருக்கார். நமக்கு எல்லாருக்குமே நம்ம படங்களும் நம்ம பொது புத்தியில் திணிக்கப்படுகிற பல விஷயங்கள், நம்ம எதை ஹீரோயிசமாக பார்ப்போம், எங்கேயோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும்ல. அப்போது தோணினே இருக்கும், ஏன் ஒரு விக்ரஸாக கொஞ்சம் கெத்தாக இருக்க மாட்டேன். நான் சொல்லார், நான் கெத்தாக இருக்கலாம், சண்டை போடலாம், ஆனால் அந்த சண்டை போடுறது வந்து இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும், நாளைக்கு அது என்ன கொண்டுடும், மனசுக்குள்ளேயே அது கொண்டுடும் அப்படின்னு சொல்லுவார். அது வேணாம், அது விலகிட்டு போயிட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு பீரியடுக்கு அப்புறம் நாங்களாம் வளர ஆரம்பித்தோடனே அவருக்கு பயம் ஜாஸ்தியாகி போய் அந்த ஏரியா விட்டு விலகிட்டோம். அந்த விலகல்ன்றது இண்டிவிஜுவல் கான்ஃப்ளிக்ட்ஸ்லேருந்து மட்டும் இல்லை, அந்த அரினாலேருந்தே அவர் விலகிட்டோம். இங்கே எங்கள் அப்பாவால் விலக முடிஞ்சுது, அங்கே வெளிச்சாமையால் விலக முடியல. ஸோ நான் அப்போது இதை வந்து என்னோடய லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நெருக்கமான ஒரு உறவு இருக்குது அப்போ இல்லை? ஆமாம், இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த வேலுசாமிக்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவன் பல நேரங்களில் வேணான்னு ஒதுங்குற ஆள் ஒரு மொமெண்ட்டில் இறங்கி அடிக்கிறான். ஆமாம். ஸோ அவனுக்குள்ளே அது இருக்குது. அது கூட கட்டாயம் அது கட்டாயத்தால் வர்றது, அந்த மொமெண்ட்டில் வருது, வேறு வழி இல்லைன்னு போது வருது. ஆனால் அவன் விட்டு போவே இல்லை, அங்கே தான் இருக்கான், அங்கே தான் இருக்கு. இதுதான் என் உலகம், இது இங்கே தான் இருக்கிறேன், நான் எதுலேயும் எனக்கு பிரச்சனை வேணாம், நான் இப்படியே இருந்துடுறேன். ஆனால் அப்படியே இருக்குன்னா என் பிள்ளையோட கனவு போய்டும், பிள்ளைக்காக அடிப்பேன் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, அது வந்து என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அதை சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப 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 நெருக்கமாக இருந்தது. இப்போது இதை வேலுச்சாமியை புரிஞ்சு இதை பண்ணும்பொழுது உங்கள் தந்தையவே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்ச மாதிரி இருந்துச்சா இதனால்? கண்டிப்பாக நிறைய என் டாக்டர்கிட்ட ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன், இதெல்லாம் நடந்தது என் லைஃப்பில். நான் வந்து ஒரு நாள் கூட எங்கள் அப்பா அப்படி பண்ணதை நான் பார்த்ததே இல்லை. கோவம் வரும், ஆனால் ஒரு நாளாவது முறைக்கலாமே, ஒரு இன்னும் இது சொந்தத்துக்குள்ளேயே தகராறு வருங்க, சொந்தத்துக்குள்ளேயே ஏதாவது வரும். எங்கள் அப்பா பற்றி எதாவது பேசுவாங்க, பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கும் எங்கள் அப்பா மேலே. சொன்னால் நடக்கும், அது வேணாம்ப்பா அப்படின்னா அந்த மொத்த குடும்பமும் கேட்கும். அதில் யாராவது ஒருத்தங்க அந்த சின்ன நேரத்தில் இப்படி துள்ளுவாங்க இல்லையா, எங்கள் ஃபேமிலிக்குள்ளே தெரிஞ்சவங்க அப்படி சொல்லும் போது நீ அவனை அடக்க மாட்டேங்கிற, ஏன் நீ வந்து அப்படின்னு தோணும். புரிஞ்சுக்குவோம், ஓகே அப்படியா, ஓகே அடிக்கணுமா இப்படி கேட்டால் நீங்கள் என்ன எப்படி அடிக்க தோணும். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி எனக்கு. அவர்கிட்ட நான் நிறைய கற்றுனேன் லைஃப்பில், நிறைய கற்றுக்கினேன். கடன் வாங்கக்கூடாது, லைஃப் முழுக்க கடன்றது லைஃப் அழிச்சிடும்னு இப்படி பல விஷயங்கள் நான் இன்னை வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது ஃபாலோ பண்ணணும்லாம் இல்லை, அது இருக்குது, அது எங்கேயோ மைண்டுக்குள்ளே அது எங்கேயோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த சிம்பிளிசிட்டி லைஃபு,
இப்போ நமக்கு சிம்பிளிசிட்டினா நிறைய இருக்குது. எது சிம்பிளிசிட்டினே நமக்கு இன்னும் புரியல. புரியுது. இப்போ கார் இல்லாமல் இருக்கிறது சிம்பிளிசிட்டியா, இல்லை கார் வச்சுக்கிட்டு சின்ன கார் வாங்க அப்படிலாம் பல கேள்விகள் இருக்குது. சிம்பிளிசிட்டின்னு உங்கள் மைண்டில் நீங்கள் என்னவா இருக்கீங்க, எப்படி அதை விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்கிறது தான் சிம்பிளிசிட்டி. ஸோ அதை நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்குள்ளே அந்த இதுக்குள்ளே அதனால தான் எனக்கு பல விஷயங்கள் வந்து பெரிய ஈடுபாடு வர்றதில்ல பல நேரம். நீங்கள் ஏதாவது ஒரு டைமில் இந்த வன்முறையெல்லாம் ஈடுபடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சா உங்களுக்கு? இல்லை, அந்த ஏரியா அப்படி இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் சேரும்போது எல்லாம் அப்படியெல்லாம் நடக்கும். பட் அங்கே அது ஒரு எனக்கு வந்து லைஃப்பில் பல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நட்புனா என்ன, அன்புனா என்ன அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லி கொடுத்தது வண்ணாரப்பேட்டை. அந்த ஏரியா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான, கலர்ஃபுல்லான, ஒரு செகண்டில் அப்படியே பொங்குற மனோபாவம், அடுத்து அப்படியே குறுகி அன்பாக கட்டி பிடிக்கிற ஒரு குணம், இது எல்லாமே அந்த ஊரில் அந்த ஏரியாவில் இருக்கும். நம்ம வந்து இது வரைக்கும் சினிமாவிலையோ இல்லை நம்ம காமிச்ச உலகங்கள் வந்து ஒரு சைடு மட்டும்தான் காமிச்சிது. வெறும் ஆக்ரோஷமான அப்படி தான் காமிச்சிருக்கு. அது இல்லை, அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய அன்பு உள்ள, இப்போது என்னுடைய நண்பர்கள் அங்கே தான் இருக்காங்க. அப்படியா? இப்போ வரைக்கும் நாங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பு இருக்குது. இப்போவும் வந்து ஓடி கட்டி பிடிச்சிக்கிட்டு அதை அந்த தெருக்களில் போய் உட்கார்றது இன்னைக்கும் இப்போ அது உலகமே வேற. இப்போ ஏன்னா பலமுறை நம்ம சின்ன வயசுலலாம் வளர்ந்த ஒரு இடம் இல்லை, நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் கூட அந்த மாதிரி ஒரு இடம் அமையாதா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்போவுமே அது மண்டி உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ யாராவது திடீர்னு வண்ணாரப்பேட்டை அப்படியா அப்படின்னு தானே ஓடி போட ஆரம்பித்தோம். இப்போ சார்பேட்டாவில் நான் ரொம்ப அனுபவித்தேன். ஏன்னா அதை சுற்றி அந்த படத்தில் இருக்கக்கூடிய 90% பீப்புள் வந்து வண்ணாரப்பேட்டில் அந்த ஏரியாக்களில் இருந்த வியாசர்பாடி இதை சுற்றி இருக்க ஏரியாக்களில் வந்து நடித்தவங்க தான் எல்லாமே பாக்ஸஸ்ஸு. ஸோ அவங்களோட நான் நிறைய பேசிகிட்டே இருப்பேன். நான் கேரவனுக்கு போக மாட்டேன். காலைல வந்தேன்னா அங்கே உட்காந்து அங்கேயே சாப்பிட்டு அவங்களோட பேசி, அது அவ்வளோ ஒரு அந்த வெள்ளந்தியான உள்ளமும், அது உடனே கோவப்படுற அந்த இதுவும், கோவப்பட ஐயோ தப்பு சாரிப்பா அப்படின்னு சொல்கிற அந்த அந்த குணம் இருக்குல்ல, அந்த தாட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லும்போது அதில் ஒரு இன்னசென்ஸ் இருக்குன்னு. இன்னசென்ஸ், கம்ப்ளீட்டாக ஒரு இன்னசென்ட். அது அந்தந்த மொமெண்ட்டில் வாழுறதுங்க. தப்புன்னு உணர்ந்தோன்னு அதை தப்புன்னு அப்படியே சாஷ்டாங்கமாக மன்னிப்பு கேட்குறது இருக்குல்ல, அது வந்து உலகத்தின் உன்னதமான ஒரு செயல் நான் பார்க்குறேன். அவ்வளோ அட்டிங் உன்னை சாவடிச்சிடுன்னு சொல்கிற அடுத்த செகண்டில் ரியலைஸ் பண்ணி ஐயோ சாரிப்பா தெரியாமல் சொல்லிட்டோமா அப்படின்னு அப்படி அதை உருகிறது இல்லை, அது உலகத்தின் உன்னதமான ஒரு பாவம்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பாவம் நீங்கள் எந்த யாருமே கொடுக்க முடியாது. அதை உணர்ந்து உள்ளேருந்து வந்தால் மட்டும்தான் அது நீங்கள் கொடுக்க முடியும். இருந்தும் நீங்கள் இப்போ வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஓரளவுக்கு கொஞ்சம் வெளியில் வேறு வழி இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை வேறு விஷயத்தை நோக்கி போயிட்டே இருக்கும்போது பல விஷயங்கள் இப்படி தான் உட்கார முடியும். எனக்கு இப்போவும் வந்து வண்ணாரப்பேட்டில் ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகிடணும், அங்கே இருக்கணும், அப்பப்போ போகணும் அப்படின்லாம் தோணும். அப்புறம் நான் வந்து ஷிஃப்ட் ஆகி பல்லாவரம் சைடில் அங்கே வந்து அங்கேயே வேறு ஒரு வாழ்க்கை. ஸோ வாழ்க்கைங்கிறது நமக்கு வந்து அந்தந்த மொமெண்ட்டில் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குற இடம் தானே. ஒரு இடம் நீங்கள் போக ஒரு இடமும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது. நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அது கற்றுக் கொடுக்குது. நாம் ரெடியாக இருந்தோன்னா பல விஷயங்கள் நம்மளை நோக்கி வரும். எனக்குல இப்போது உங்கள் ரோல் பைசனில் எனக்கு பல இடங்கள் எனக்கு பிடிச்சது. அதில் முக்கியமாக எனக்கு நான் ரசித்த ஒரு இடம் வந்து, ஒரு இடத்துல இப்போது வேலுச்சாமி அவனுடைய கடந்த காலத்தை யோசித்து பார்க்குறான். தன்னுடைய பையன் அங்கே கபடி விளையாட இருக்கும்போது யோசிச்சு பார்க்கும்போது டிப்பிக்கலி மோஸ்ட் ஃபிலிம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அவன் சின்ன வயசில் கபடி விளையாடினவன் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே தான் போகும். அவனே ஒரு இடத்துல விளையாடினா நிறுத்திட்டான் அப்படின்ற மாதிரி அவனை ஹீரோயிக்காக காட்ட ட்ரை பண்ணுவாங்க. நான் ரொம்ப ரசித்தேன். எனக்கு ரொம்ப சென்சிட்டிவாக பட்டது, அவன் வெளியிலேருந்து அதையும் அவன் ரசிகனாக தான் இருந்திருக்கான் அவனுடைய கடந்த காலத்துலேயுமே. அவன் இறங்கிலாம் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, அடித்த ஒருத்தனை இவன் ரசித்து பார்த்துருக்கான் அப்படின்றது ஒரு ரசிகனுடைய ஒரு அழகு எவ்வளோ ஒரு அதனுடைய ஒரு மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு புரிய வச்சதுன்னு நினைக்கிறேன், காமிச்சதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அது ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி அது யூஸ்வலாக அப்படி பண்ணியிருக்கலாம். யூஸ்வலாக அப்படி தான் பண்ணுவாங்க. அது மாறிக்கு வந்து அது இல்லை, வேறு ஒன்று பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் இருந்திருக்கான். எல்லாருமே ஆடினணும்னு அவசியமே இல்லை இல்லையா. எல்லாருமே வந்து கபடியில் அந்த ஏரியில் இருந்தால் கூட கபடி ஆடி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் கபடி உள்ளே இருக்கும், எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும். கபடி ஆடி தான் வந்து அங்கே இருக்கிற அத்தனை பேரும் கபடி ஆடி தான் வரணும். அந்த சினிமாக்கான ஒரு ஆப்வியஸ் ஹீரோ மோமெண்ட் வந்து சின்ன வயசுல யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அது பிரேக் பண்ணுறாரு. அது டைரக்டர் கால். அது இந்த இது சினிமாட்டிக் இதுவே இருக்கக்கூடாது, இல்லை இந்த தாட்டே இருக்கக்கூடாது. சோ கால் சினிமான்னு சொல்லப்படுகிற எந்த தாட்டுமே எந்த மொமெண்ட்டுமே இருக்கக்கூடாதுன்னு அவர் டிசைட் பண்ணுறாரு. அது மாரியோட கால். ஐ திங்க் இப்போதைக்கு ரசனைன்னு சொல்லும்போது நீங்கள் ப்ரொட்டாகனிஸ்ட்டை ரசிக்கிறது பார்க்குறதே ஒரு விதமான அழகு தான் நினைக்கிறேன். அதுதாங்க லைஃபு. நம்ம எல்லாரும் இங்கே எங்கே இந்த சினிமாவுடைய சிக்கல் ஆரம்பிக்குதுன்னா,
இந்த ப்ரொட்டகனிஸ்டாக இருக்கிறவன் எல்லாமுமா இருக்கணுங்கிற ஒரு 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 இதுக்குள்ளே நிபந்தனைக்குள்ளே போதில்ல சினிமா. அங்கே தான் பிரச்சனை வருது. ப்ரொட்டகனிஸ்டாக இருக்கிறவன் சூப்பர் ஹீரோ, அவன் எல்லாமே பண்ணுவான். அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த சொல்லப்படுகிற அத்தனை விஷயத்தை அவன் இருக்கணுங்கிறது ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே அவங்க சினிமாவை கொண்டு வராங்கல்ல, அங்கே தான் சிக்கல் வருது. சூப்பர் ஹீரோ வந்து ஒரு ஆடியன்ஸாக இருக்கக்கூடாதா? ஏன் இருக்கக்கூடாது? சூப்பர் ஹீரோ ஒரு பார்வையாளனாக இருக்கக்கூடாதா? ஒரு ஒரு விஷயம் நடக்குது, அது அவங்க ஒரு ஒரு விக்டிமாக இருக்கக்கூடாதா? அங்கே தான் பிரச்சனை வருது. ஹீரோனா அவன் எல்லாம் செய்யணும். இன்ஃபேக்ட் உங்கள் கண் பார்வையின் வழியாக அவங்கள பார்க்கும்போதில்ல, அதுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய உண்மை செய்கிறது அப்படின்னு தான் தோணும். இப்போ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சார்பட்டால அவன் டான்சிங் ரோஸை தோக்கடிச்சான்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா, அதை நீங்கள் கவனிக்கும்போது அவன் நிஜமாகவே ஒரு ஒரு கதாபாத்திரத்துலேருந்து ஒரு உயிருள்ள மனுஷனாகவே மாறுறான் அப்படின்றது எனக்கு அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் கிட்டா வந்து கபடி விளையாடுறான் அப்படின் போது இப்போ எவ்வளோ அழகாக விளையாடுறான் அப்படின்றத நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஷார்ட்ஸ் எடுத்து எனக்கு காமிச்சாலும் கூட இல்லை, நான் அதை ரசிக்கிறத விட உங்கள் கண் பார்வை வரையாக நான் ஒரு வாட்டி பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரசிக்கிறீங்கன்னா எனக்கு அது ஒரு பெரிய வேலிடேஷன் எனக்குமே கிடைக்கும். அது உண்மை இல்லை, அதுதான் உண்மை. நான் ரசித்தா தான் அது உங்களுக்கு வரும். நான் ரசிக்காத போது உங்களுக்கு வராது. அது நீங்கள் அது ஒரு சீனாக அது நீங்கள் கடந்துடுவீங்க. ஏன்னா சீனுக்கு பல விஷயங்கள் மியூசிக்கு அது இதுன்னு போட்டு ஒரு காம்பேக்டுக்குள்ளே ஒரு அழகியலை கொண்டு வருவாங்க. ஆனால் நான் வாழ்கிற போது அது உங்களுக்கு இன்னும் கனெக்ட் பண்ணும் இல்லை? அதுதானே இப்போ நீங்களாக இருக்கும்போது தான் எனக்கு, நீங்கள் நானாக இருக்கும்போது எப்படி என்னால் உங்களை புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? நீங்கள் உங்கள் பாவனை, உங்கள் பாடி லாங்குவேஜ், அது நீங்கள் ஒன்றா இருக்கும்போது தான் எனக்கு அது வந்து புதுசாக இருக்குது. இப்போ நீங்கள் என்னவா மாறிட்டு ஒன்று பண்ணும்போது அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுதானே எனக்கு இப்போ காமன் லைஃப்பில் இப்போ அன்றைக்கி அதுதான் நடக்குது. இன்றைக்கி வந்து நமக்கு பொது புத்தியில் பல விஷயங்கள் சொல்லி ஹீரோ மாதிரியே நடந்துக்கிறோம். இன்றைக்கி அதுதானே பிரச்சனை. சூப்பர் ஹீரோவாக தான் எல்லாரையும் பார்க்குறோம். அது பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி, சினிமாவில் தான் எல்லாருமே ஹீரோ தான் ஆகணும். எல்லாமே ஹீரோவாக இருந்தால் தான் இன்றைக்கி சொசைட்டியில் உங்களுக்கு ஸ்பேஸுங்கிற ஒரு மனோபாவத்தை இத்தனை நாள் சினிமாவிலேருந்து எல்லாமே சேர்ந்து கொடுத்துருக்கு. வெறும் சினிமா மட்டுமே நீங்கள் குறை சொல்ல முடியாது. கதைகள்லேருந்து லிட்ரேச்சர்லேருந்து எல்லாமே அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கு. நீ காமன் மேனை பற்றி எந்த லிட்ரேச்சருங்க சொல்லியிருக்கு? இல்லை உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது கூட இல்லை, ஒரு ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை தானே வருது பல இடங்களில். நிறைய நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கலாம். அந்த கேள்வி கேட்குறது நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பெரிய ப்ரொபகண்டாக ஆக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தேவையான ஆட்கள் அதை பண்ணிக்கிறாங்க. அதுதான் அரசியல்வாதியாக இருக்காங்க, வேறு அவங்களுக்கு தேவை, அது அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அது தேவைப்படுது. இப்போ ஒரு காமன் மேனுக்கோ இல்லை ஒரு நடிகனுக்கு அது தேவையில்லை. அவன் கேள்வி தனக்குள்ளே கேட்டுக்கணும். இது வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்ட எந்த ஹிஸ்ட்ரிஸுமே காமன் மேனை பற்றி சொல்லவே இல்லை பெருசாக. அதுதான் இன்றைக்கி பெரிய இலக்கியங்களாக நமக்கு வந்து நிற்கிது. ஸோ என்றைக்கு உங்களுக்கு காமன் மேனை பற்றிய வாழ்க்கை சொல்லாத பொழுது அப்போது ஒரு சமூகம் முழுசாக கட்டமைக்கப்படவே இல்லை. அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு. அதுதான் அந்த ஹீரோயிசமும் சொல்லுது. இப்போ தான் பசங்க வெளியில் வர்ற பசங்க, அது யாராக வேணா இருக்கட்டும், யாராக வேணா இருக்கலாம், எல்லாருமே அந்த இதை நோக்கி போகிறாங்க. ஒரு காமன் மேனோட இதை வந்து பேசவே இல்லையே. இப்போ பல கதைகள் வந்து அந்த ஹீரோவே தான் கேள்வி கேட்குது, ஹீரோவே கேள்வி கேட்குறான். இல்லை அதுதான் வேணும் நமக்கு, அதுதான் வேணும். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அது கேள்வி கேட்டு ஆகணும். அவன்கிட்ட கட்டாயம் கேள்வி கேட்க, நீ என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா உனக்கு அப்படின்றது அதை உடைக்க முயற்சி பண்ணுவோம். அதை உடைச்சாதான் நீங்கள் அடுத்ததுக்குள்ளே போக முடியும். அது உடைக்கவே இல்லைன்னு நம்ம இது வந்து சினிமா வந்ததுனாலையோ இல்லை ஒரு நூற்றாண்டோ இல்லை அப்படி இல்லை, பலாயிரம் நூற்றாண்டுகளாகவே ஹீரோ வர்ஷிப் நம்மக்கிட்டே இருக்குது. கடவுளாக்கப்பட்டோம், இப்படி பல விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? ஒரு கதைகளாக மாறி அது ஹீரோயிசமாக மாறி அந்த ஹீரோயிசத்தை கடவுளாக மாறி இப்படி பல விஷயங்கள் இருக்குது, பல சொல்லிகிட்டே போகலாம். அது ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்க வேறு. பட் பொதுவாக நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த 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 ஒரு ஆங்கிள்னால் பல உண்மையான நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் வெளியில் வராமையே போயிடுச்சு, அப்படியே அமைக்கிட்டாங்க. இது ஒரு நடிகனுக்கு யோசிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்கணும். அது நடிகை மட்டும் இல்லை, எல்லாரும் யோசிக்கணும். சத்தியமாக இல்லையா? எந்த ப்ரொஃபஷனலாலும் இது தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நடிகனுக்கு தான் அது தேவை அப்படி கிடையாது, எல்லாருக்குமே தேவை. இப்போது நடிகன் தேவைன்னு பேசும்போது நீங்கள் தியேட்டர்லலாம் இருக்கும்போதில் உங்களுக்கு வரிகள்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும், ரொம்ப தெளிவாக உங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன ஏது அப்படின்ட்டு. இப்போ மாரி அவர்களுடைய ஒரு ஸ்டைல் இஸ் நாட் தட் இல்லையா? டிப்பிக்கலி அவர் ஜென்ரலாக நிறைய லொக்கேஷனில் போய் எழுதுவது உண்டு, ஃபிகர் அவுட் பண்ணுவது உண்டு, இன்னைய தேதிக்கு என்ன ஏறுதுன்னு. உங்களுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு எந்த விதத்துலையுமே ஒரு சிக்கலை உருவாக்கலையா ஒரு நடிகராக? இல்லை அது ஆகலை. ஏன்னா அது இப்போ நான் என்னை எக்யூப் பண்ணிக்கிறேங்க.
இப்போ நாடகத்துலேருந்து வந்ததுனால இப்போ இந்த கேள்வி வருது அப்படின்னா, நான் இப்போ சினிமாவில் இருக்கேன். அப்போ சினிமாக்குன்னு சில மொழிகள் இருக்குது. சிலமா மொழினா மொழியை லாங்குவேஜ் மட்டும் பேசல, பாடி லாங்குவேஜ், அதுக்கான ஒரு மொழி இருக்குல்ல, திரைக்குன்னு ஒரு மொழி இருக்குல்ல, அந்த மொழிக்கு நான் என்ன அடாப்ட் பண்ணிக்கணும். அப்போ சினிமா இப்படி தான் எடுக்கப்படுது. சினிமாவுடைய உன்னதமான மொமெண்ட்டும் இப்படி தான் இருக்கும், இல்லை ரொம்ப கீழே இருக்கிற மொமெண்ட்டும் இப்படி தான் இருக்குங்கிற ஒரு நமக்கு ஒரு புரிதல் இருக்கு இல்லையா. நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம், நிறைய படங்கள் ஒர்க் பண்ணுறோம், ஒரு 20 வருஷமாக 25 வருஷமாக சினிமாக்குள்ளே இருக்கிறோம். இப்போ ஒரு நிறைய புரிதல் இருக்குது. இப்போ அந்த புரிதலில் எது சிறந்தது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அது நான் எந்த இடத்துல இருக்க போகிறேன். இப்போ உங்களை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம், உங்களை அந்த கதாபாத்திரங்களை உங்களை உள்வாங்கிக்கிறதுக்கு அதுக்கான நேரம் உங்களுக்கு கிடைக்குதா? இந்த மாதிரி டக்குன்னு சில விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. இல்லை, எனக்கு கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கிடைக்குது, எனக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி நான் வந்து எவ்ரிடே ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஷூட்டிங் பார்க்கல, எவ்ரிடே ஷூட்டிங் போகிற ஆள் கிடையாது நான். ஸோ ஒரு படம், இந்த படம் முடிச்சு அடுத்த படம், சில நேரங்களில் ஒரே டைமில் 2 படம் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடும். என்னென்னா ஏதோ ஒன்று இழுத்துறோம், ஒன்று அந்த மாதிரி டைமில் 2. அது கூட நான் என்ன பண்ணணுன்னா, ஒரு மேக்ஸிமம் ஒரு சங்கு முடிச்சுட்டு அடுத்ததுக்கு அப்படி தான் யோசிக்கிற ஆள் நான். பொதுவாக அப்படி தான் நான் ரொம்ப அதில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பேன். அப்படி தான் டேட்ஸும் கொடுப்பேன். ஒரு படத்தை முடிச்சிட்டேன்னா நான் அதுக்குள்ளே அந்த மொமெண்ட்குள்ளே வாடுறதுன்னு சொல்ல மாட்டேன், அந்த மொமெண்ட்டுக்குள்ளே நான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு படம்னா அதுக்குள்ளேயே இருப்பேன், நான் அந்த மைண்ட் செட்டுக்குள்ளேயே இருப்பேன். இதுதான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன், இதுதான் அட்மாஸ்பியர், இதுக்குள்ளே இருக்க போகிறேன். அது படம் முடிச்சுன்னா அது வந்து அப்படியே கப்புன்னு வெளில வந்துட்டு அடுத்த படத்துக்கு போய்டும். ஸோ இந்த கம்ஃபர்டபுளை வந்து நான் க்ரியேட் பண்ணேன். அதுக்கு தான் அதனால தான் இந்த டைம் எடுக்குது. எவ்ரிடே நான் வந்து ஷூட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்கான ரீசன் இது ஒரு 4 மந்த் ஜாபாக போனோம் பண்ணோம் அப்படி இல்லை, எனக்கு இது தேவைப்படுது. அதனால் இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு பரவாயில்ல அப்படின்னு நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பயங்கரமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நடிகர். உங்களுடைய கதாபாத்திரங்கள் என்னவாக பேப்பரில் இருக்கிறத விட ஐ எம் அஸ்யூமிங் நீங்கள் அதை விட அதிகம் தான் யோசிப்பீங்க. சரி, இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பட் இவன் என்னவாக இருந்திருப்பான், இவனுக்கு என்ன நடந்திருக்கும். அது வந்து நான் இல்லைங்க, எல்லா நடிகனும் பண்ணணுங்கிறது என்னுடைய, அதுதான் நான் நினைக்கிறேன். நடிகனுடைய வேலை அதுதான் நான் நினைக்கிறேன். இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு, இதில் என்ன பாசிபிலிட்டிஸ் நான் பார்க்கணும்ல. நீங்கள் என்ன பாசிபிலிட்டிஸ், இது மட்டும்தான் இல்லை, இதுக்கு மேலே சொல்லப்படாத ஒரு இன்டர்னலாக ஒன்று இருக்கும். அது வெளியில் கூட வர தேவையில்லை, ஆனால் அது நீங்கள் உள்ளே நினைக்கும் போதே அது அழகாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ ஒரு கேரக்டர் இருக்குது, இந்த கேரக்டருக்கு இந்த எமோஷனல் தான் இந்த சீனில் இருக்குன்னா அந்த ஒரு எமோஷனை மட்டும் நீங்கள் யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. அதை தாண்டி உள்ளே 1000 எமோஷன்ஸ் இருக்கும். அந்த எமோஷனல் உள்ளே இருக்கும்பொழுது இந்த எமோஷன் இன்னும் அழகாக மாறும். மனுஷனோட கான்ஃப்ளிக்ட் அதானே. இப்போ நான் வந்து கோவப்படுறேன்னா நான் உள்ளே சந்தோஷமாக இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அப்போ எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது. என் குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது, என் குழந்தை கூட இருக்கும்போது, எங்கள் அம்மா கூட இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அந்த சந்தோஷத்தின் மேலே தான் எனக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையில் கோபம் வருது. அப்போ உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இருக்குது. அப்போது இது ஒரு நடிகன் புரிஞ்சுக்கணும், இதுக்குள்ளே இருக்கணும். வெறும் இல்லை அந்த கோவம்னா அப்படி ஒன்று கிடையாது. கோவம் அப்படி இல்லை, உள்ள லேயர்ஸ் இருக்குல்ல. ஆஸ் அ ஹியூமன் நம்ம வெறியில தேவையில்லை. நாம் என்னவா இருக்கோம் நம்மளை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாலே பல விஷயங்கள் வந்து ஈஸியாகிடும் நான் நினைக்கிறேன். இப்போ யோசிக்கிறேன். இப்போ நீங்கள் படங்கள்லாம் போகும்போது அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு ஸ்பேஸ், அங்கே பல பேர் இருப்பாங்க, எல்லாருமே உங்களை மாதிரி சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக. இப்போ பல நடிகர்கள் வந்துட்டு ரொம்ப மேலோட்டமாக அதை அப்ரோச் கூட பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு போகக்கூடிய இடங்கள்ல இருப்பாங்க. இப்போ அப்படி இருக்கும் பொழுது அதில் ஒரு டிசோனன்ஸ் மாதிரி ஒன்று இருக்குமா? இப்போ நான் இந்த ஸ்பேஸில் நான் இருக்கேன், நான் இதெல்லாம் சிந்திக்கிறேன், அதனால என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி ஒரு நிறைய லேயர்டாக இருக்கக்கூடிய ஒருவரும், லேயர்ஸ் பற்றி பெருசாக இல்லாத ஒருவரும் மேலோட்டமாக பண்ணும்பொழுது அது ரெண்டுமே ஒரு இடத்துல இருந்தால் அது இல்லை, அதை நான் ரொம்ப யோசிக்க முடியாது சார். நான் யோசிச்சேன்னா பிரச்சனை வரும், நான் யோசிக்க முடியாது. அதை புரியுது. அது வந்து இல்லை, ஆனால் ஒரு பார்வையாளராக உங்களுக்கு அது இல்லை, அது இருக்குது, அது கண்டிப்பாக இருக்குது, அது கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து நான் தான் சிறந்த அந்த பாயிண்ட் இல்லை, நானும் சிறந்தது பொறுத்து அது நான் சொல்ல வரல. இது எல்லாரும் யோசிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. எல்லாரும் அந்த கட்டத்துக்கு நோக்கி போனால் சினிமா இன்னொரு இதுக்குள்ள. சரி, அது வேறு மாதிரி நான் கேட்குறேன். இப்போ அது உங்களை கட்டுப்படுத்துதா ஒரு நடிகராக? இல்லை, எனக்கு அப்படிலாம் நான் அதுதான் நான் சொன்னேன், முதல்ல சொன்னேன்னா நான் அதெல்லாம் யோசிச்சேன்னா என்னால் பர்ஃபார்மே பண்ண முடியாது. சில நேரங்களில் நான் என்ன பண்ணேன்னா, சோ கால்டு ப்ரொஃபஷன் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு அளவுக்கு நீ முட்டு, அதுக்கு மேலே முட்டுறதுக்கு இடம் இல்லைன்னா நீ விலைக்கு போயிடு, வேறு வழி இல்லை. அப்போ நான் வந்து எனக்கான என்ன இருக்கோ அந்த ஸ்பேஸுக்குள்ளே நான் வந்து என் வேலையை பண்ணிவிட்டு அதை கரெக்டாக பண்ணிவிட்டு நான் போகணுன்னு நான் நினச்சிடுவேன். நான் அதுக்கு மேலே நீங்கள் வந்து கான்ஃப்ளிக்ஸ் தான் ஜாஸ்தியாகும், நம்ம அதை யோசிக்க முடியாது. அதனால தான் நான் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதே இல்லை. ஒரு நடிகனோட வேலை அந்த மொமெண்ட்டில் நீங்கள் இருந்துட்டு போயிட்டீங்கன்னா பெட்டர்.
அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிங்கன்னா பல கான்ஃப்ளிக்ட் வரும். அப்புறம் நீங்கள் சொல்ல வந்த விஷயமே மறந்து போயிடும், புரியுது பண்ண முடியாமல் போயிடும். புரியுது. அதுக்கு தான் நான் எப்பவுமே எமோஷ்னலாக நான் வந்து எஸ்பெஷலி பர்ஃபார்மன்ஸில் வந்து அது முடிச்சுட்டு அடுத்து வெளில போயிடுவேன். அதுக்குள்ளே உட்கார மாட்டேன். நான் நிறைய பேர் திட்டுவாங்க, என்ன சார் எமோஷ்னலாக அப்படி அழுவுறீங்க, கட்டுறது சிரிக்கிறீங்கன்னுவாங்க. உள்ளே சிரிச்சுட்டு தாங்க இருக்கேன். அதான் உண்மை. இல்லை எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா சார் நான் வெளில போய் சிரிச்சுக்கிறேன். பட் அதுதான் இல்லையா. இப்போ ஒருத்தனை கொலை பண்ணுறேன்னா நான் கொலையாக பண்ண முடியும். என்னங்க அது நீங்கள் சொல்ல மாட்டாங்கன்னு தோணுது. உங்களுடைய பல கதாபாத்திரம் பார்த்து நானும் பயங்கரமாக சிரிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுவும் எதிர்பார்க்காத இடங்கள்லாம். எப்படி எப்படின்னா, இப்போ நீங்கள் சார்பட்டாவா தங்கலான்ல நீங்கள் கோவிந்தா கோவிந்தான்னு பண்ணிட்டு இருக்கிற ஒரு சீனில் இல்லை, திடீர்னு ஒருத்தனை கலாய்ப்பீங்க, ஒரு குட்டி பையனை. அவனுக்குள்ள ஒரு ஒரு எல்எல் இருக்குங்க அந்த கேரக்டருக்குள்ளே. அப்படி தான் நாங்கள் டிசைன் பண்ணோம். அவனுக்குள்ளே இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன், அவனை வந்து இந்த சொசைட்டி ஏற்றுக்கல, இது எல்லாத்தையுமே அவன் கோபமாக வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா கோபமாக எடுக்கிறதுக்கான ஸ்பேஸே அவனுக்கு கிடையாது. அப்போது அவனுடைய அந்த உடல் மொழியும் அவனுடைய அந்த பேச்சும் அது மூலியமாக தான் அவன் ஒருத்தனை திட்டுறது கூட அவன் அப்படி தான் திட்டுவான். டைப்பான ஆள் தான் அவன் திட்டுறது கூட அவன் ஆக்சுவலாக திட்டுவான். அவன் அசிங்கமாக திட்டுவான். ஆனால் அவனுடைய உடல் மொழி அதுவுமே அது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஒரு காமெடியான ஒரு உடல் மொழியாக இருக்கும். அப்படி தான் அந்த கேரக்டரை டிசைன் பண்ணும். அது அப்படி தான் பண்ணணும். அது வாண்டடாக. ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படி இருக்கும், ஒருத்தன் இப்படி இருக்கணும் அவன். ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ கோவம் இருப்பான். சும்மா கோமதியா என்னடா அடிச்சிடும்ன்றது தான் இருக்கும். ஆனால் அந்த மொழி வந்து அப்படி நான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பார்ப்பேன். அதை பார்த்தோன்னா டக்குன்னு அதை இது என்னைக்காவது ஒர்க் ஆகட்டும் அப்படின்ட்டு தூக்கி வச்சுக்கிறது. அப்படி நிறைய கேரக்டர்ஸ். இன்ஃபேக்ட் சட்டுன்னு தோணுது, விருமாண்டியில் நீங்கள் பண்ண கதாபாத்திரம் கூட இல்லை, நிறைய நகைச்சுவையான இடங்களும் அதுக்கு இருக்கு, நிறைய உள்ள அந்த ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க. ஏன்னா நான் பேசிக்காகவே அந்த மாதிரி. ஆனால் இன்ஃபேக்ட் அதில் ஒரு வெகுளித்தனமும் கூட சில இடங்களில் இருக்கும் அவங்ககிட்ட. மனிதர்களுக்குமே இருக்குங்க. நம்ம அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண மறந்துடுறோம். அது இருக்குது, அதை எடுக்க மறந்துடுறோம். அது என்ன பிரச்சனைனா, நமக்குள்ள அந்த நம்மளுடைய வீக்கான மொமெண்ட்டை மட்டுமே நம்ம ஊதி பெருசாக்கியே வச்சுருக்கோம். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாரு, எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, அதை மட்டுமே நம்ம ஊதி பெருசாக்குறோம். நாம் சந்தோஷப்படுற அந்த மொமெண்ட்டை நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதை வந்து ஒரு 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 கவுண்ட்டாக கூட நம்ம அதை வாழ்க்கையில் பார்த்துக்கிறதே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் சோகமாக இருக்கான்னா வாழ்க்கை முழுக்க சோகமாக இருந்திருப்பான்? இல்லை, அவன் இந்த சோகத்தை விட அதிகமான சந்தோஷப்பட்ட மொமெண்ட் இருக்குது. ஆனால் அவனுக்கு அது பெருசாகவே தெரியல, அதை அவன் யோசிக்கவே இல்லை. அந்த மொமெண்ட் அவன் வந்து ரிசீவ் பண்ணவே இல்லை. தான் கருணையற்றவனாக இருக்கான். அவன் ரொம்ப ரிஜிடாக இருந்திருக்கான். ஏன்னா இதுதான் நான் அப்படின்னு அவன் டிசைட் பண்ணிட்டான். இது வந்து பொதுவாகவே என்னென்னா, இந்த பொது புத்தியில் பார்த்து 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 சிரிப்பும் சந்தோஷமும் பெருசு இல்லை, அது ரொம்ப சிறுசு அப்படிங்கிற அதுதான் ரொம்ப உயர்ந்த உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் பெரிய தீர்வே அதுதான். சிரிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் அடிக்க வரானா கூட இப்போ எனக்கும் கோவம் வரும், நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். நானும் ஞானி கிடையாது, எல்லோரும் யாருமே ஞானி கிடையாது. இங்கே கோவம் வரும். அந்த கோவத்தை அடுத்து ஒன்று நடக்கும்ல, ஐயோ அப்படின்னு ஒன்று நினச்சிட்டிங்களா நீங்கள் ஞானி ஆகிடுவீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நியூட்ரல் வந்துடும் உங்களுக்கு, அவ்வளோதான். இது எல்லாமே இருக்கிறது தாங்க ஹியூமன். இது மட்டுமே ஒரு ஞானியாகவே நீங்கள் 24 மணி நேரம் இருக்க முடியாது, நியூட்ரலாகவே நீங்கள் வந்து 24 மணி நேரமும் இருக்க முடியாது. அது கொஞ்சம் போரிங்காக ஃப்ளக்சுவேஷன் தான் வாழ்க்கை. அந்த ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன அதே அன்சர்டன்ட்டி, அதுதான் வாழ்க்கை. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நடிப்பு மத்தியில் மீன் வசனங்கள் ஓகே, பட் அது மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பாசஸ், இந்த சைலன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, டிப்பிக்கலி உங்கள் மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இடங்களில்? அது பெரிய ப்ராசஸ். எதுனா அந்த 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 கேரக்டர் அந்த கேரக்டர் என்ன எனக்கு சொல்லுது, அந்த கேரக்டர் நான் உள்வாங்கிற பொழுது, நான் அந்த டைலாக் பேசும்போது அது என்ன ஸ்பேஸ் கேட்குது. இப்போ ஒரு சொல்லுங்கள். உதாரணத்துக்கு கிட்டா வந்துட்டு ஒரு இடத்துக்கு செலக்ட் ஆகிட்டான் அப்படின்ற ஒரு காட்சியை நம்ம எடுத்துக்கோமே. நீங்கள் அங்கே ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வசனங்கள் பெருசாக கிடையாது. அவன் ஃபோன் பேசுகிறான், வர்றான், அங்கே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவனுடைய அக்காவை போய் அவன் கட்டி தழுவுறான், நீங்கள் அங்கே நின்று இது எல்லாமே கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இடங்களில் உங்கள் மனநிலை என்னவாக இருக்கும், நீங்கள் அதை எப்படி அணுகுவீங்கன்னு நினச்சிட்டு? இல்லை, இப்போ அதான் அந்த மாதிரி நேரங்களில் என்ன ஆடாச்சு, இது ஒரு பல நேரங்களில் ஒரு நடிகனுக்கு பல விஷயங்கள் தோணும், அது எல்லாமே செய்ய முடியாது. ஏன்னா அது பார்வை வந்து வேற ஒரு இடத்துலேருந்து வருது. ஸோ அப்போது நீங்கள் நினைக்கிறதும் அவர் கேட்குறதும் சிங்க் ஆச்சுன்னா நீங்கள் பார்க்குறது, ஆடியன்ஸ் பார்க்குறது. சிங்க் ஆகலைன்னா அதுவும் நீங்கள் பார்க்குறது தான். ரெண்டும் இருக்குது.
இப்போது நான் வந்து இந்த சீனை இப்படி ஒன்று சொல்லும்போது இது இப்படி பண்ணலாம். சில நேரங்களில் எனக்கு தோணும், ஐயோ டயலாக்கே வேணாமே அப்படின்னு தோணும். ஏன்னா என் மைண்ட் வந்து அந்த அந்த சீனை இப்படி கன்சீவ் பண்ணுறோம் டக்குன்னு. ஐயோ வேணாம், இது வேணாம், நல்லா இல்லை, அது அப்படியே இருக்கலாம், அந்த ஸ்பேஸ்லேயே இருக்கலாம், அந்த அந்த டயலாக்கும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டாரிங் மொமெண்ட்லேயே இருப்பேன். என் மைண்டுக்கு அது வேலை பண்ணியே இருக்கும். அப்படி இருக்கலாம் தோணும். அங்கே வந்து டயலாக் வேணும்னு ஒரு ஒரு கம்பல்ஷன் இருக்கலாம். அது வந்து இயக்குனர் எனக்கு தேவைன்னு எதிர்பார்க்கலாம். இப்படி இருக்கும். சில நேரங்களில் ஒரு டிஸ்கஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சார்பேட்டாவில் வந்து டான்சிங் ரோஸ் அடித்து கீழே விடுறான். விழுந்தோடனே நான் மேலே ஏறி போய் அவனை பார்த்து இது பண்ணுற நேரத்தில் ஒரு டைலாக் வைக்கலாம் அப்படின்னு ஒரு இருக்கும்போது நான் சொன்னேன், பேசிகிட்டே இருந்தோம், வேணாம் வச்சுக்கலாம்ண்ணா, ஒன்று தான் நல்லா இருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு, இல்லை வேணாம்ப்பா, வேணாம் டைலாக் வேணாம், சரிண்ணா அப்படின்னு போயிட்டான். தம்பி டக்குன்னு ஓகேண்ணா நீ பண்ண பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த அந்த நேரத்தில் எனக்கு அது டைலாக் வேணாம்னு தோணுச்சு. ஏன் டைலாக் வேணும்? ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நான் கனவு கண்டிருந்த ஒரு மொமெண்ட்டுக்கு ஏதோ ஒரு புள்ளி கிடச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கிறான்ல. வார்த்தையே இல்லை, வார்த்தை ரொம்ப சிறுசு அந்த இடத்துல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மைண்டு சொல்லுச்சு. டக்குன்னு அந்த மொமெண்ட்டில் வேணாம்னு சொன்னோன்னு அப்படி பண்ண தான் அது. சில நேரங்களில் அது எடுத்துக்கொள்ளப்படாது. அப்போ அங்கே வேறு என்ன தேவையோ அதை நம்ம பண்ண வேண்டியது. இது என்னுடைய தொழிலின் கட்டாயம். அவ்வளோதான். அது நீங்கள் வந்து மறுதளிக்கவே முடியாது. அது அது இருக்கும், அது இருந்து தான் ஆகணும். ஏன்னா அதுதான் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நீங்கள் போய் ஆகணும். அதுக்குள்ளே போகிறோன்னா அப்படி தான் போய் ஆகணும். இல்லை நீங்கள் தனியாக தான் பண்ணிகிட்டு இருக்கணும், நீங்கள் நாடகம் பண்ணிகிட்டு இருக்கணும், அது வேறு. சினிமான்னு வரும்போது அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே அது அப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்கணும். அதான் அப்போ தான் அது அந்த அந்த மீடியம் அது. ஸோ அதுக்குள்ளே என்னுடைய நான் சுதந்திரம், நான் நடிகன், என்ன வேணால் பண்ணலாம், அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் பண்ணுவீங்களா? அதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி தான் அது. ஸோ அப்போ அந்த தேவைகள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம் நமக்கு மைண்டில் என்ன 1000 இருந்தாலும் அதை உள்வாங்கிக்கிட்டு அதை கொஞ்சம் வாரம் வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய கனெக்டாக இவர் சொல்லக்கூடிய விஷயங்களும் கனெக்டாக எவ்வளோலாம் கனெக்ட் ஆகுதோ அதை நம்ம உள்ளே கொண்டு வரணும். அப்படி தான் நடக்கும். அப்படி தான் ஒரு இயக்குனருக்கும் நடிகருக்குமான அந்த உறவு வந்து அப்படி தான் இருக்கணும். அதுதான் ஹெல்த்தியாக இருக்கணும். இத்தனை லேயர்ஸ் இருக்கிறதுனால தான்ல பல இந்த மாதிரி கேரக்டர்ஸை அவன் என்னதான் வசனங்கள் பேசினாலுமே அவனுடைய உள் உணர்வுகள், உள் உணர்ச்சிகள் என்னன்றது தெளிவாக புரிஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு விரும்மாண்டி சீனே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளாக, என்னைய சந்தேகப்படுறியா நீ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு கேட்கும்போது அவன் கேட்குறதெல்லாம் அவன் வாஸ்தவம் தான். அதில் இவன் ஏமாந்தாலும் ஏமாறுவானே ஒழிய பார்க்குற நமக்கு புரிஞ்சிருது அவனுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஒரு வரியை நீங்கள் வெவ்வேறு விதங்களில் என்ன சொல்கிறது, அதை நீங்கள் இன்ஃபேக்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் தான் அதை சொல்கிறீங்க இல்லையா? அது எக்ஸ்ட்ரா ஏன்னா அது வாண்டடாக தான் அவன் சொல்கிறான். அந்த மொமெண்ட்டில் அவன் கண்டுபிடிச்சிட்டானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவனுக்குள்ளே இருக்குது. ஆனால் அவனுக்குள்ளே மைண்டில் சொல்லுது இவன் அவ்வளோ புத்திசாலி கிடையாது, கொஞ்சம் வெகுளி அப்படின்னு சொல்லுது. இவன் கொஞ்சம் வெகுளியானால் இவனை ஈஸியாக ஏமாத்திடலான்னு ஒரு செகண்ட் அவன் யோசிச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்ட போடுறான். ஸோ இது வந்து இந்த சுதந்திரம் வந்து ஒரு இயக்குனர் கொடுக்குறது. நீ பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்கிறது இருக்குல்ல. சில நேரங்களில் வந்து இயக்குனர் கொடுக்குற அந்த சுதந்திரம் வந்து பல நேரங்களில் தப்பாகவும் போகலாம் வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் வந்து பல நேரங்களில் வந்து அது ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ரொம்ப சீரியஸ் அட்டெம்ப்ட் ஒன்று பண்ணும்போது அது ஹெல்ப் பண்ணும். அவன் வந்து ஒன்று ட்ரை பண்ணுவான். அப்போ நீங்கள் அதில் மேலே இருக்குது கீழே இருக்குங்கிறதுல ஒரு இயக்குனருக்கு ஒரு கால் இருக்கலாம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே இருந்தால் பெட்டராக, இல்லை கொஞ்சம் இன்னும் மேலே இருக்கலாம், இல்லை அதுக்கான ஸ்பேஸ் இந்த இடத்துல இருக்குது, கொஞ்சம் மெலோவாக போகலாம், கொஞ்சம் மேலே கீழே போகலாம், மெலோவுக்கும் தாண்டாமல் ஒரு 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 அளவில் இருக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இது என்னென்னா, நான் இப்போ இயக்குனருக்கும் நடிகனுக்குமான அந்த உறவு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான உறவு நான் நினைக்கிறேன். அந்த புருஷன் பொண்டாட்டி உறவு மாதிரிங்க அது. அந்த கோபம், தாபம், நீ சொல்கிறத நான் கேட்குறது, நான் சொல்கிறத நீ கேட்குறது, இல்லை கோச்சிக்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். இதுக்குள்ளே ஈகோ வராத வரைக்கும். ஆமாம், ஈகோ வராத வரைக்கும் இல்லை, வராமலாம் இருக்காது, வரும். அந்த சண்டையில் போய் அது பாசிட்டிவாக ஒன்று போகும்ல. அந்த ரெண்டு பேருக்குமே அந்த பேலன்ஸ் இருந்ததுன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வசந்தபாலன் எனக்கு நாங்கள் எப்படி பேசிக்கணும் சார், ஒரு 30% அது நல்லாயிருக்கு சார், அது 30% மேலே இருக்கலாம் சார், ரொம்ப ஓவராகிடுமோ, இல்லை 30% மேலே போகலாம், தைரியமாக போகலாம், நீங்கள் அது கரெக்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஏற்றலாம், இல்லை சார் 20% இறக்கலாம் சார், இப்படி தான் பேசுவோம் நாங்கள். மேத்தமேட்டிக்கலாக இருக்காங்க. ஆமாம், அவர் என்ன சொல்கிறாங்க எனக்கு புரியுது, அவர் என்ன நிறைய பேருக்கு இது புரியாது. நாங்கள் 20% 30%. ஸோ இந்த உறவு இருக்குல்ல, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போது கமல் சாரோட ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, அவர் வந்து உங்களை நான் ஒர்க் பண்ணதுலேயே ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணது வந்து கமல் சார்கிட்ட. இத்தனைக்கும் ரொம்ப ஏர்லியான இல்லை, ரொம்ப ஏர்லியான, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த டைமில் நீங்கள் என்னவா மாறி இருக்கலாம்,
நான் அவர்கிட்ட போனதுனால அது கரெக்டாக அது எனக்கு சினிமாவை புரிய வச்சார். நீங்களும் அண்ணாந்து பார்த்து ஒரு ஒரு பதட்டம் அந்த ஸ்பேஸில் நீங்கள் இல்லை? எப்பவுமே இல்லை. எப்பவுமே இல்லை. எனக்கு ஒரு பிரமிப்பு இருக்குது. ஒரு நடிகனாக ஒரு பர்சனாலிட்டியாகவே ஒரு பயங்கரமான பிரமிப்பு உள்ள ஒரு பர்சன். நீங்கள் என்ன வேணால் சினிமாவில் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் அவரை. அதெல்லாம் தாண்டி அஸ் அ பர்சனாகவே ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டி. அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணாலும், அவர் அப்சர்வ் பண்ணாலே பல விஷயங்களுக்குள்ள உங்களுக்குள்ள அவர் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுது, அவர் என்னவா இருக்கார் அப்படின்னு பல விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் வந்து நம்ம அப்படி சீன் பேப்பர் அப்படி கொடுத்துட்டு இதை படிப்பார், அவ்வளோதான் படிப்பார். படிச்சுட்டு போயிடுவார். அவர் டேக் போகலாம் அப்படின்னு போயிடுவார். சார் மானிட்டுப்பார். அவர் என்ன வேணால் நினச்சிக்கலாம், இவன் பண்ணிடுவான்னு நினைக்கலாம். இல்லை சரி அதை பண்ணுறதை வச்சுட்டு பார்ப்போம், நம்ம இன்னொன்று போய்க்கலாம் அப்படின்னு அவன் சுதந்திரம் கொடுப்பான். அவன் பண்ணட்டும் ஒன்று அப்படின்னு என்ன வேணா இருக்கலாம். அந்த ஸ்பேஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. எனக்கு இவ்வளோ அளவு அப்படின்னு சொல்லாமல் நீ முதல்ல ஓடு, நீ எப்படி ஓடுற நான் பார்த்துட்டு சரி இப்படி ஓடிக்கோ அப்படி கொஞ்சம் ஓடிக்கோ நான் சொல்கிறேன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ ஒரு நடிகனுக்கு அது. ஸோ இப்போ ஆரம்பத்தில் அவர்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் என்னவாக இருந்துச்சு உங்களுக்கு? என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதில்? எனக்கு மோஸ்ட்லி அவர் வந்து நம்மளை முதல்ல ஓட விடுவாருங்க. நீங்கள் பண்ணுங்கன்னு பண்ணிட்டாருன்னா அது கொஞ்சம் மேலே இருந்தாக்கணும், அது கொஞ்சம் இன்னும் அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் அது அவ்வளோதான். அது ரொம்ப கிளியராக கூட சொல்ல மாட்டார். அது நமக்கு புரிஞ்சிடும், அவர் என்ன கேட்குறாருன்னு நமக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதான் இருக்கும் அவர்கிட்ட. அவ்வளோ சுதந்திரம் கொடுப்பார். நான் இது வரைக்கும் அப்படி ஒரு சுதந்திரத்தை ஒரு நடிகன் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. பிகாஸ் அவர் நடிகனாக இருக்கு நிறைய பேர் சொல்லலைங்க, நான் அப்படி கிடையாது. அது பர்சனாலிட்டியாகவே அவர் அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ அந்த மாதிரி இப்போ ஒருத்தங்கிட்ட இப்போ ரஞ்சித்தும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நீ பண்ணா இதானா சீனு நீ பண்ணா அப்படின்வான். இப்போ ரஞ்சித் அப்படி பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சுதந்திரம் இருக்குல்ல. அப்போ நான் வந்து அந்த சுதந்திரத்தை நான் மதிக்கணும். அதுக்காக நான் ஓட முடியாது. இஷ்டத்துக்கு ஓட முடியாது. விட்டுட்டாங்க என்ன அப்படின்ற ஓட முடியாது. அங்கே என்ன சொல்லப்படுதோ, என் தம்பி என்ன சொல்கிறாப்புலையோ அதுக்குள்ளே தான் நான் ஓட முடியும். இப்போ அதுதான் இயக்குனர். அந்த ரெஸ்பெக்ட் வேணும் எனக்கு. அது இல்லைன்னா மைண்டுக்குள்ளே இல்லைன்னா எனக்கு பிரச்சனை வந்துடும். என்னதான் இருந்தாலும் இயக்குனர் தான் கண்ணு. அந்த பார்வையில் தான் நான் வேலை பார்க்கணும். அது எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஓடலைன்னா பிரச்சனை வந்துடும். நீங்கள் வசந்த பாலன் அப்படின்னு சொன்னதுனால மைண்டில் கொஞ்சம் அப்படியே வெயிலோட கலர் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் சின்ன வயசில் என்ன நினச்சேன்னா, உலகத்திலேயே இருக்கிறதுலையே ஒரு பயங்கரமான ஒரு வேலை ஒரு தேட்டரில் வேலை கிடச்சதுன்னா பயங்கரமாக இருக்கும். அதுதான் அந்த படத்தில் உங்களுடைய தொழிலே அதுதான். நீங்கள் ஒரு தேட்டர் நடத்திக்கிட்டு இருப்பீங்க, படங்கள் போட்டுக்கிட்டு இருப்பீங்க, ஒரு ப்ரொஜெக்டர் ரூமில் இருப்பீங்க. அந்த உங்களுக்கு ஒரு ரொமான்ஸ் இருந்துச்சா சினிமா மேலே அந்த டைம்லேயே? நீங்கள் அது ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப அதில் ஒரு பியூட்டி பார்த்தீங்களா இல்லை எப்படி? இல்லை எனக்கு அப்படிலாம் இல்லை. ஓகே, ஃப்ராங்க் எனக்கு அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து நடிப்புங்கிறது தொழில், அவ்வளோதான். அந்த சினிமா மீடியம் மேலே ஒரு பெருசாக எனக்கு இல்லை. எனக்கு வந்து ரொம்ப ஃப்ராங்காக சொல்லனா கூட எனக்கு வந்து ஆரம்ப காலத்தில் ஐயோ சினிமா வேணாம் அப்படின்னு யோசிச்ச காலம் உண்டு. சினிமாவுக்கு வரணும்னு புஷ் பண்ணி கொண்டு வந்தவங்கலாம் இருக்காங்க. நாசர்லாம் தான் நீ வா சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு புஷ் பண்ணி கொண்டு வந்தது. அதுதான் உண்மை. நாசர் தான் தொலை பண்ணிட்டே பண்ணி டேய் அங்கே வாடா உள்ளே வாடா, நாடகம் பண்ண வேணான்னு சொல்லலை, நீ நாடகம் பண்ணு, நீ வாடா உள்ள, இல்லை நான் வேணாம் வாடா நீ, அப்படி தான் நான் உள்ளே வந்தேன். அதுக்காக வெறுப்புன்ற அந்த அது இல்லை. எனக்கு வந்து நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சினிமாங்கிறது வெறும் நடிப்பை தாண்டி வேற ஒரு உலகம். அது பணம் இருக்குது, பெருமை இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி தேட்டரில் அது கிடையாது. அது உண்மை, அதை நம்ம ஒத்துக்கணும். தேட்டரில் வெறும் ப்ரைடு மட்டும்தான் இருக்குது, பணம் கிடையாது. இப்போ வரைக்கும் பணம் கிடையாது, பார்வையாளர்களே கிடையாது. பல சிக்கல்கள் இருக்குது தியேட்டரில். அது இன்னும் தியேட்டர் நாடகம் சர்வைவ் ஆகுதுங்கன்னா அதோட ஆரிஜின் ஆர்ட் பேஸ் அப்படிங்கிறதுனால அது இன்னும் சர்வைவ் ஆகுது. ஒன்று, அதை தாண்டி அதை பண்ணும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. 10 பேர் பார்க்குறானா இல்லை ஒருத்தன் பார்க்குறானாலும் நானாக இருக்கேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அதுதான் அந்த ஆர்ட்டியை இன்னும் சர்வை பண்ண வைக்குது. அதை நீங்கள் பணமாக யோசிச்சிங்கன்னா அதுக்கு நேரம் செத்து போயிருக்கும். எனக்கான சந்தோஷம் கொடுக்குறது தியேட்டர் தான் ஒரு நடிகனா. பட் அதை தவிர்த்து மொத்தமும் சகலமும் கொடுக்குறது சினிமா. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பணம், உங்கள் வாழ்க்கை, ரெஸ்பெக்ட். எந்த தொழில் சார் இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குற தொழில் சினிமாவில்? சினிமாவை தவிர வேறு எதுவும் கிடையாது. நான் பார்த்து மேபி நான் பார்க்காத எதாவது எனக்கு தெரியாது. உங்களுக்கு எல்லா சகலமும் இந்த சினிமாவில் இருக்குது. இப்போ அந்த அவ்வளோ கொடுக்குற சினிமாவுக்கு நீங்கள்
குறைஞ்சபட்சம் ஆனஸ்ட்டாக அது இருக்கணும்ல. அதை தான் நான் முயற்சி பண்ணுறேன், அதை தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனஸ்ட்டாக என்ன, நான் வந்து சொல்யூட் அடிக்கிறது இல்லை, நானாக இருக்கணும். நான் அந்த ஆர்ட்டுக்குள்ளே என்ன கொடுக்கணுமோ அதை ஒழுங்காக கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ லவுடாக பெர்ஃபார்ம் பண்ணுறது, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. ஒரு காலகட்டத்தில் பல படங்களில் வில்லனாக அந்த வரிகள் சுல்லான், மதுரை இந்த மாதிரி படங்கள்லாம் சட்ட ஞாபகத்துக்கு வருது. எப்படி அணுகுனீங்க அந்த இல்லை பெர்ஃபார்மன்ஸ்? இது என்னென்னா, இப்போ அது ஆரம்ப காலம். ஆமாம். ஆரம்ப காலத்தில் வந்து நமக்கு நிறைய அனுபவங்கள் இல்லை அதுக்குள்ளே போகிறது. சில விஷயங்கள் நீங்கள் வந்து நோனே சொல்ல முடியாது. சில விஷயங்கள் இல்லை, நிறைய விஷயங்கள் நோனே சொல்ல முடியாது. என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே அப்போ இருக்கும். உங்களுக்கு அனுபவம் இருக்காது, புதுசு இண்டஸ்ட்ரிக்கு. அப்போ வந்து அதுதான் நமக்கு ஒரு பெரிய லெசன் கொடுத்தது எனக்கு. ஓஹோ, நான் வந்து இப்படி இருக்கேன், பட் நான் பண்ணுற விஷயங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே ஒரு பேலன்ஸ் எனக்கு வேணும். நான் பண்ணுறதும் வேணும், நானாக இருக்கணும். ஆனால் நான் அதை தான் அங்கே கொண்டு வரணும். அப்போ எனக்கு ஒரு வேறு விதமான ஸ்பேஸ் தேவை. இப்போ நான் ஓடிக்கிட்டு இருக்க ஸ்பேஸ் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒரு புரிதல் இருக்குல்ல, அதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது. அந்த டைமுக்குள்ளே பண்ண படங்கள் தான் அதெல்லாம். புரியுது. அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணணும், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு நான் ஒரு கால் எடுக்கிறேன். அந்த காலுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்னோடய படங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1, 2, அப்போ அதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய பீரியட் தேவைப்படுது. என்ன சொல்கிறது, அதுலேயுமே இப்போ ஒரு தூள ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதுலேயுமே ஏதோ ஒன்று ஒரு அது வந்து மோசம்லாம் நான் சொல்லவே இல்லை. புரியுது. அது மோசம்லாம் சொல்லவே முடியாது, எந்த படங்களையும் மோசம் சொல்ல முடியாது. எல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த தேவை, அந்த படத்துடைய ஸ்கிரிப்டுக்கோ இல்லை அது 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 எவால்வ் ஆகிற அந்த மொமெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கோ அது தேவையாக இருக்குது. அந்த காலத்தில் அது தேவையாக இருக்குது, அந்த மொமெண்ட்டில் அது தேவையாக இருக்குது. அது நீங்கள் பண்ணுறோம், அதனால தான் அதை நம்ம பண்ணுறோம். அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன விளையாட்டு விளையாடி இருப்பீங்கன்னு கண்டிப்பாக. இது எல்லாருமே பண்ணுவாங்க, நான் இல்லை, அத்தனை பேருமே பண்ணுவாங்க. பட் அதுதான் நம்மளா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நம்ம அதுலேருந்து விலக ஆரம்பிக்கிறோம். இல்லை இது போதும், நான் இதுலேருந்து இன்னொன்று ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் வேறு ஒன்று, நான் இல்லை எனக்கு இது எஸ்டாப்ளிஷ் பண்ண நான் விரும்பலை, ஆஸ் ஆக்டராக நான் வேறு ஒன்று உள்ளுக்குள்ளே ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண பார்க்குறேன்னு சொல்லி இது எல்லாருக்குமே நடக்கும். இது எனக்குன்னு இல்லை, எல்லா நடிகர்களுக்கும் ஆரம்ப காலத்தில் இப்படி ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் அது மாறுவாங்க. சில நேரங்களில் கரெக்டாக மாட்டிக்கும், கரெக்டான இயக்குநர்களில் மாட்டிடுவாங்க, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒன்று நடக்கும். இப்படி பல விஷயங்கள் நடக்கும். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து சேரும்போது என்ன ஆகிடும்னா, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சரி நீ இது பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு இது இருக்கும். நீ யாருன்றது எனக்கும் தெரிஞ்சிடும், உனக்கும் தெரிஞ்சிடும், அது தெரிஞ்சிடும். பட் நாம் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஏரியாவில் வந்து வரும்போது நம்மளை பற்றி புரியுறதுக்கே அவங்களுக்கு டைம் எடுக்கும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு புரியுறதுக்கு நமக்கு டைம் ஆகிடும். டைம் இடைப்பட்ட நேரத்தில் பல விஷயங்கள் ஓடிடும். அப்படி நிறைய நடந்திருக்கு. சரி, இது எல்லாமே அதுதான் சொன்னேன், இது எல்லாமே நான் தான். இது முதல்ல பண்ணதும் நான் தான், இது நான் தான். பட் எனக்கு புரிதலுக்கான இது வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்ட பொது புத்தியிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டு ஒன்று வெளில வர்றது இருக்குல்ல, அதுக்கு இவ்வளோ டைம் தேவைப்படுது. இது எல்லாருக்குமே இருக்கும். இதில் வந்து குட் பேட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என்னை பொறுத்தல அப்படி கிடையாது. எது லைஃப் ப்ராசஸ் தாண்டி தான் வரும். பிறந்தப்பவே நம்ம எல்லாம் பண்ணிட்டோமா? இல்லை, கற்றுக்கிட்டு தான் வரும். ஒன்று ஒரு தப்பு பண்ணுறோம், அது கற்றுக்குறோம். இல்லை அந்த தப்புன்னு சொல்லக்கூடாது, அது வந்து இன்னொரு படிப்பினை நம்ம கொடுக்குது, இன்னொன்று கற்றுக்க சொல்லுது, வேற ஒன்று கற்றுக்க சொல்லுது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. போகிற போக்கில் இப்போ பல படங்களில் உங்களை ரசித்த பிறகு உங்களை ஒரு நல்ல நடிகர்னு சொல்லும்பொழுது அதுலேருந்து ஏதாவது ஒரு கர்வத்தை உங்களால் உணர முடியுதா உங்களுக்குள்ள? இல்லை, எனக்கு அதான் சொல்கிறேன், இப்போ வரைக்கும் நான் வந்து தியேட்டர் இஸ் தி ஒன்லி திங் தட் gives us pride அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், அது வந்து தியேட்டரில் பண்ணும்போது அதுதான் அது வந்து அதை போய் நின்று அது ப்ளே முடிச்சுட்டு ஆடியன்ஸ் ஒரு கிளாப் பண்ணுவாங்கல்ல, அப்போ ஒரு சந்தோஷம் வரும். அது ஒரு சுத்தமான ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் தான் ராஜா, தப்பு பண்ணாலும் நான் தான் ராஜா, நல்லா தான் ராஜா, அடி வாங்கினாலும் நான் தான், இங்கே எல்லாமே நான் தான். பட் இங்கே அது நம்ம எதிர்பார்க்க முடியாது. இங்கே அதான் மொமெண்ட்டு தான், எவ்ரி திங் இஸ் மொமெண்ட். ஸோ அது உங்கள் ஈகோக்கு எந்த விதத்துலையுமே ஒரு தீனி போடுற ஒரு விஷயமே கிடையாது. இல்லை, நான் அப்படிலாம். ஸோ இப்போ 2 நாள் ஐ திங்க் நீங்கள் ஏதோ இன்டர்வியூவில் பார்த்துட்டு இருக்கும்போது யூ செட் பைசன் ஷூட்டிங்கில் 2-3 நாள்லாம் நான் சும்மா அப்படியே நின்றுட்டு இருந்தேன், ரியாக்ஷனே இல்லாமல் அப்படின்னு. இப்போது சில பேர் அதில் இப்படி நினச்சிருக்கலாம் இல்லையா, என்ன பெரிய நடிகர், என்ன எதுக்குமே யூஸ் பண்ணாமல் சும்மா அப்படியே நின்று வச்சுட்டு எதுவுமே பண்ணாமல் அப்படியே நின்றுட்டு 2 நாள் கண்டினியூஸாக நிற்கிறேன் அப்படின்றதெல்லாம் ஒரு நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் கிளியர்லி யூ சேயிங் தட் இல்லை, அது இல்லை. ஏன்னா அது சினிமாவை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. சினிமாங்கிறது வந்து கால் ஷீட் பேஸ்ட் எல்லாம் இருக்குது. நானும் கால் ஷீட் சொல்ல எனக்கு அந்த டைமில் விட்டுறணும் எல்லாம் சொல்லுவேன். ஆமாம். ஆனால் அங்கே போகும்போது இருக்குல்ல, அங்கே போகும்போது நீங்கள் வந்து ஒரு ஆக்டராக தான் போகணும். ஒரு மேனேஜரை கூப்பிட்டு போய் விடாது கையில் மைண்டுக்குள்ளே.
ஏன்னா சில விஷயங்கள் நடக்கும், சில விஷயங்கள் நடக்காது. நம்ம கையில் இல்லை பல விஷயங்கள் இல்லையா? அப்போது அந்த ஒரு மொமெண்ட்டில் வரும்போது அந்த அந்த கிரியேட்டருக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும். அவனுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். இல்லை சார் ரொம்ப நான் சொல்லுவேன், நான் இல்லைன்னு சொல்லுவேன். எனக்கு அப்பா 6 மணிக்கு மேலே என்னால் பண்ண முடியாதுப்பா அப்படிலாம் சொல்லுவேன். ஆனால் விடிகாலைல வரைக்கும் வேலை பார்ப்போம். இப்போது அது அது வந்து இது ஏன் அதை நான் சொல்கிறேன்னா அட்வான்டேஜ் எடுத்துக்காதுங்கிறது தான். ஆனால் அங்கே ஒரு இயக்குனராக அவன் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அந்த மொமெண்ட்டுக்கு ஒரு நடிகன் தானே நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும். நடிகன் தானே கோஆப்ரேட் பண்ணணும். கோஆப்ரேட் பண்ணலாம் எப்படி பண்ண முடியும்? யாருமே இல்லை, நடிக்க மட்டும் இல்லை, டெக்னீஷியன்ஸ் எவ்ரிபடி ஹேஸ் டு ஒர்க். இட்ஸ் அ குரூப் ஒர்க். அது இருக்குது. இல்லைனா நீங்கள் வந்து இந்த சிஸ்டம் கொண்டு வரலைன்னா இன்னும் மோசமாயிடும். அந்த சிஸ்டம்குள்ளே ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும். இல்லைனா நீ வந்து எப்போ வேணால்னா அது ஆர்டரில் இருக்காது. அதுக்கு தான் ஒரு சிஸ்டம், பட்ஜெட் இல்லை போயின்னே இருக்கும் இல்லையா? எல்லோரும் எல்லா டைம்லையும் அவைலபிள் எல்லாமே நடக்கும்னா இப்போ என்ன ஆகும்? சினிமா வேறு தளத்தை தாண்டி அது ஃபோக்கஸை தாண்டி சில நேரங்களில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த சிஸ்டம் கொண்டு வராங்க இல்லையா? எனக்கு வந்து நான் என்ன சொன்னாலும் அங்கே போயிட்டேன்னா அங்கே என்ன தேவையோ அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். தட் இஸ் அதுதான் ஒரு நடிகனுக்கு வேண்டிய முக்கியமான அம்சம் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு நடிகராகவும் இருந்தீங்க, டைரக்டராகவும் இருக்கீங்க. டைரக்டர் ஆசை இன்னமும் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? சொல்லிட்டு இருந்தீங்க. உங்கள் பார்வையில் பசுபதி அப்படிங்கிற ஒரு நடிகர், அவருக்கு ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? இஃப் யூ ஆர் அ டைரக்டர் அண்ட் யூ ஆர் லுக்கிங் அட் யுவர் செல்ஃப் அண்ட் யூ ஃபீல் லைக் இன்னும் இவன் இந்த இடங்கள்லாம் உடைக்கலை, இன்னும் இந்த இடங்கள் போகலை, இன்னும் அவன் ஆரம்பிக்கவே இல்லைன்னு தான் எனக்கு தோணும். நிறைய இதோ ஜோக்காக சொல்ல ஜோக் நிறைய பண்ணவே இல்லைங்க லைஃப்பில். ஏதோ ஒரு ஏரியாவில் தான் அப்படி ஏதோ ஒன்று அங்கங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இன்னும் நிறைய இருக்குது, நிறைய தோணுது. ஐயோ இன்னும் இதெல்லாம் நம்ம தொடவே இல்லையே, இன்னும் போவே இல்லையே, அந்த பக்கம் அந்த சைடே போகலையேன்னு நிறைய ஏரியாஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல முடியும்? நிறைய நம்ம பார்த்த கேரக்டர்ஸ், நம்ம பார்த்த மொமெண்ட்ஸ் லைஃப்பில் நிறைய இருக்குது. அது உள்ள ஸ்டோரில் இருக்குது, மைண்டுக்குள்ளே இருக்குது, அது நமக்குள்ளேயே இருக்குது. அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸை நான் தேடிட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் வரவே இல்லை. ஏதோ ஒரு இப்போ பாருங்கள், எங்கேயோ ஒரு இதில் பார்த்த ஒரு கேரக்டர் தான் தங்கலானில் நீங்கள் பார்த்தது. இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தது இருக்குது. பாதித்த கேரக்டர்ஸ் நிறைய உள்ள இருக்குது. அந்த லைஃப் இருக்குது. அதெல்லாம் என்னால் கொண்டு வர முடியல. நான் ஒரு இயக்குனராக இருந்தால் மேபி அது ஒரு 10 படத்தில் கொண்டு வந்திருக்கலாம். பட் நான் ஒரு நடிகனாக இருக்கிறதுனால எனக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. எனக்கு என்ன வருதோ அதுக்குள்ளே தான் நான் பண்ண முடியும். இப்போ நான் அதே ஒரு இயக்குனராக ஒரு ப்ரொடியூசராக இருந்தேன்னா இந்த ரோல் வச்சு இந்த ஒரு கதை இப்படி எழுதலாம் அப்படின்னு எனக்காக நான் பண்ணிக்க முடியும். பட் எனக்கு வர்றதில் தான் நான் பண்ண முடியும். இப்போ வர்ற கேரக்டர்ஸில் நான் யோசித்த விஷயங்களை ஃபில்டர் பண்ணி தட்டி தேத்தி தான் பண்ண முடியும். பட் அதுக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. புரியுது. அது பண்ண முடியாதது நிறைய இருக்குது. நம்ம ஏதோ ஒரு சின்ன ஏரியாவில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் வாழ்க்கை அது அதை நம்ம கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அது பெருசு, யோசிக்கிறது ரொம்ப பெருசு, உலகம் பெருசுங்க. நம்ம பார்வையே ரொம்ப பெருசு. நீங்கள் ஆப்ரேட் பண்ணக்கூடிய இடங்களில் வேற ஒரு ஆக்டர் வந்து அவங்க இன்னும் நிறைய வெரைட்டி பண்ண முடியுது, அந்த இடம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யாராவது தோணுதா? இல்லை, எனக்கு சில பேருக்கு இப்போதான் இருக்கு, கடந்த காலம் கூட இருந்தது நிறைய. சில பேருக்குலாம் ஐயோ இந்த ரோல்லாம் நமக்கு வந்திருக்கலாம்லாம் நிறைய நமக்கு தோணும். ஐயோ இந்த ரோல் இப்படி பண்ணிருக்கலாம், நமக்கு கிடைச்சா நல்லா இருந்திருக்கும் அப்படிலாம் தோணும். அதெல்லாம் தோணலன்னா நம்ம அதெல்லாம் பொய். அப்படி நிறைய இருக்குது இங்கிலீஷ் படங்களில் சொல்கிறேன். இந்த சும்மா சொல்லுங்களேன், எனக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் டக்குன்னு தோணுது. எனக்கு வந்து மம்பூல் பார்த்து எனக்கு ஐயோ ஒன்று பொறாமல் வந்தது. பங்கஜ் கபூர் வந்து ஒரு 70, 75 வயசு 80 வயசு இருக்கும் அந்த கேரக்டர் இந்த படத்தில். நீங்கள் படம் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். 80 வயசு இருக்கும் அந்த கேரக்டர், வந்து ஒரு 80 வயசு இருக்கும், வயசான கேரக்டர். நடக்கவே முடியாமல் அப்படி பேக் பெயின் எல்லாம் வந்துடும். அவன் தான் வில்லன் படத்தில். யோசிச்சு பாருங்களேன், ஒரு 80 வயசு ஆள் படத்தோட வில்லன். அதில் ஒரு சீன் எனக்கு ரொம்ப நினச்சி கொஞ்சம் வேந்து போகிற ஒரு சீன் அது. தபு பின்னாடி நிற்பாங்க, இர்ஃபான் வந்து ஃப்ரண்டில் உட்காந்துருப்பார். ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணை மட்டும் பார்த்துட்டு இருப்பார். ஒரு செகண்டில் கண்ணு மட்டும் அங்கே போயிட்டு வர்றவர். அதை பார்த்துட்டு ஒரு பிளாங்க் கொடுத்துட்டு பார்க்கவே மாட்டாரா. ஆனால் அந்த மைண்டும் அந்த கண்ணும் அங்கே போயிருக்கும், நமக்கு தெரியும். ஆனால் போயிருக்காது. ஓஹோ நடந்துருச்சோ அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு சின்ன அசைவு மூலமாக ஒன்று கொடுவார். நான் பிரமிச்சு போயிட்டேன். எப்படி இது பண்ண முடியுது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அந்த மாதிரி நான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு 20 வயசு கம்மி, 12 வயசு கம்மி, ஒரு 40s இருக்கிற மிட்
அதான் 39 40 இருக்கக்கூடிய அந்த மொமெண்ட்டில் எனக்கு அது 70 வயசுனா வயசு என்ன, அது நடிகனுக்கு என்ன வயசு, எல்லாம் ஒன்று தான், பண்ண முடியுங்கிற ஒரு எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ரோல்ஸே இல்லை, அந்த மாதிரியான சொசைட்டியில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போதில் சில நேரங்களில் தோணும், ஐயோ இது மாதிரிலாம் பண்ணியிருக்கலாமே, கிடைச்சா நம்ம ஒன்று பண்ணியிருப்போம், வேறு ஒன்று பண்ணியிருக்கலாம். அது அது அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல, அது ஒன்று பார்க்கும்போது ஒரு நடிகன் அதை அச்சீவ் பண்ணுறான்னு நினைக்கும் போது பொறாமையை விட சந்தோஷம் ஜாஸ்தி ஆகுது. எனக்கு அது பயங்கர சந்தோஷம், எப்படி அதை அச்சீவ் பண்ணார் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது நடந்துருச்சு, இது உலகத்துக்கு வந்துருச்சு இருக்குல்ல, அது அது ரொம்ப உன்னதமான ஒரு சின்ன செகண்டில் அது கண்ணாடி போயிட்டு வரும்போது அது அப்படியே அந்த அந்த ஃப்ரேம் அப்படி நிறைஞ்சு வழியும். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு நடிகனாக அது பார்க்குறதுல ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். அது மாதிரி கமல்து நிறைய சீன் சொல்லலாம், நிறைய பேர் சொல்லலாம். இந்த காலத்தில் சிவாஜி சார் இது சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது அந்த மாதிரி. அதெல்லாம் பார்த்து கமல் அவர்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை, கமல்து வந்து நிறைய படங்கள் சொல்லலாங்க, நிறைய படம். அவர் நீங்கள் சொன்னீங்க முதல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், நம்ம அதை பற்றி பேசலை, அப்படி ஓடிட்டோம். ஒரு டயலாக்கை நம்ம பேசலாம், அந்த அந்த பேசுகிற இடையில் கொடுக்கக்கூடிய அந்த பாசஸ் இருக்குல்ல, பாசஸை பற்றி ஒரு நடிகன் அந்த பாசஸ் பற்றி பேசிக்கலாம். நீங்கள் கமலில் வச்சு நிறைய பேசலாம், கமல் சாரை வச்சு. அவர் வந்து இந்த ஸ்பேஸ், அந்த டயலாக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் கொடுப்பார் பாருங்கள், அது ரொம்ப யூனிக்காக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மெஷர்மெண்ட்லேயே இருக்காது. நிறைய படங்களில் நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு படம்னு என்னால் சொல்ல முடியல, நிறைய படங்களில் அந்த அவர் டயலாக் எனக்கு சில நேரங்களில் தோணும், அவர் டயலாக்கை பேச வந்து முழுங்கிட்டார், வேணான்னு விட்டார், அந்த நேரத்தில் அவர் எடிட் பண்ணிட்டாருன்னு எனக்கு தோணும். ஓகே, அது பேச போய் இது வேணாம், எதுக்கு நான் சொல்லணும், வேணாம், அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி அதை மொத்தத்தையும் அது உள்ளுக்குள்ளேருந்து அது கொண்டு வந்திருப்பார். அந்த ஸ்பேஸ், அந்த 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 பாசஸை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற ஒரு நான் பார்த்த நடிகர்களில் கமல் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு டயலாக்கே தேவையில்லையே, சில நேரங்கள் டயலாக்கே தேவையில்லையே, வெறும் அந்த மொமெண்ட்டே போதும், அந்த அமைதியே போதும், அந்த அந்த ஸ்பேஸு உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிடும். அதை நீங்கள் அதை வந்து ரேண்டமாக லக்கியாக பண்ணுறதை விட அதை நீங்கள் புரிஞ்சிட்டு பண்ணும்போது அது இன்னும் வால்யூம் ஜாஸ்தியாகும். அந்த சீனுக்கான வால்யூம் வந்து ரொம்ப, அந்த ஸ்பேஸ்க்கான வால்யூம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம், நிறைய விஷயம், நிறைய. நம்ம மிகப்பெரிய ரசிகனாக இருக்கணுங்க. ரசிகனாக இருந்தால் தான் வாழ்க்கையில் நாம் விஷயங்கள் பண்ண முடியும். நம்ம ரசிக்கும் போது தான் பல விஷயங்கள் நமக்கு உள்ளே வரும். உங்களுடைய பல கதாபாத்திரங்களுடைய ரசனையிலையும் வெளியே வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ரசித்தா தான் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து அதை அக்செப்ட் பண்ணி அதை வியக்கும் போது அந்த ஆச்சரியம் வரலன்னா அப்புறம் நீங்கள் என்ன நம்பி எனக்கு சொல்லுங்கள், இன்னைய தேதிக்கு அந்த அந்த நான் ரசித்தா போதும் அப்படின்ற மனநிலையை தாண்டி எல்லாத்த பொறுத்தும் நான் இங்கே ஒரு கருத்து சொல்லி ஆகணும், எனக்கு ஒரு கன்க்ளூஷன் ஒன்று இருக்குது, எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது அப்படின்றது சமூக வலைத்தளங்கள் ரொம்ப சுலபமாக்கிருச்சு இல்லையா? இப்போ ஆல்மோஸ்ட் அது ஒரு ப்ரெஷராகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் பல பேருக்கு. நான் ஒன்று அனுபவித்தேன், ஒன்று சந்தித்தேன் அப்படின்னா அதை பொறுத்த ஒரு கருத்தை நான் உடனடியாக இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு. அது வந்து அந்த ரசனைக்கு குறுக்கீடாக இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. அதனால தான் நான் அந்த ஏரியாவுக்குள்ளே வரதில்லை. அந்த 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 பல விஷயத்தை பற்றிய கருத்துன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாருக்கும் கருத்து இருக்குது, உங்கள் கருத்து தான் கிடையாது, எல்லாருக்கும் கருத்து இருக்குது, எல்லார் மேலேயும் கருத்து இருக்குது. அதை சொல்லி தான் ஆகணும்னு அவசியமே இல்லையே, நான் எனக்குள்ளே வச்சுக்கிறேன், அவ்வளோதான். அது எதுக்கு நான் சொல்லணும், சொல்லி என்ன ஆக போகுது அப்படிங்கிறது அது அடுத்த ஏரியா, அது தேவையே இல்லைங்கிறேன் நான். ஐ திங்க் இன்றைக்கி பல இடங்களில் பரவலாகவே ஒரு அனுபவம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த அனுபவத்தை நான் சமூக வலைதளங்களில் என்னவாக பிரதிபலிக்கிறது, அது என்னவாக பண்ணால் எனக்கு இது பிரயோஜனப்படும், அதுதான் அந்த தேவை உங்களுக்கு இருக்கும்போது அதை நீங்கள் பண்ணுவீங்க. எனக்கு அந்த தேவை இல்லைன்னு தோணும். சொல்கிறேன், ஜென்ரலாகவே தான் சொல்கிறேன், நானும் ஜென்ரலாக தான் பேசுகிறேன். பொதுவாக நானும் பார்க்குறேன்ல, இவ்வளோ பேருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறைய பேர் வந்து கருத்து மட்டும்தான் வாழ்க்கையில் வச்சுருக்காங்க. எல்லாத்த பற்றியுமான தீர்மானங்கள் அவங்களுக்கு இருக்குது, எதை பற்றியுமே எல்லாத்த பற்றியுமே கமெண்ட் வச்சுருக்காங்க. அப்படி வாழவே முடியாது நீங்கள். அப்போ எப்போ உங்கள் வாழ்க்கை வாழ்வீங்க? எல்லாத்த பற்றியுமான ஒப்பீனியன்ஸும் எல்லாத்த பற்றியுமான புரிதல் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, அந்த புரிதல் உங்களுக்கு இருந்து அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா அது வேறு. அந்த புரிதல் மேலே எப்போவுமே ஒப்பீனியனை வச்சு அந்த ஒப்பீனியன் நீங்கள் வெளியில் சொல்லணுங்கிற ஒரு பாவம் இருக்குல்ல, அப்போ எப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க? அடுத்தவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும். அன்றைக்கி கூட பார்க்குறேன், ஒருத்தர் வந்து ஒரு பெண் வந்து ஒரு கமெண்ட் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கமெண்ட் வைக்கிறாங்க, அதை போல்டாக அவங்க எதிர்கொள்கிறாங்க. அது அவங்களும் வந்து இல்லை நாங்கள் இது மாதிரி பண்ண தப்பு இனிமேல் பண்ண மாட்டோம்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. அதை சுற்றி ஒரு மிகப்பெரிய கமெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணலாமா
அப்போ அவங்க ஏன் சொல்லக்கூடாது? இப்போ எவ்வளோ நாளைக்கு இந்த கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? எல்லாத்து மேலேயும் கருத்து சொல்லும்போது நீ யாருன்னு முதல்ல புரிஞ்சிக்க முடியாது. அதுதாங்க பிரச்சனை. நான் அடுத்தவனை பார்த்துக்கிட்டே இருக்க பொழுது நான் என்னை பார்க்கவே மாட்டேன். அப்போது எனக்கு என்ன ஆகும்னா, இந்த பொது புத்தியில் என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, நான் சொல்ல இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் உள்ளே வருது. இப்போ நான் சொல்ல அடுத்தவனையே நான் பார்க்க சூப்பர் ஹீரோ வந்துடுது எனக்குள்ள. இப்போ நான் எல்லாத்த பற்றியும் நான் கருத்து வச்சுருக்கேன். அப்போ இவங்கள விட சிறந்தவன் நான். ஆமாம், அது ஒரு ஹீரோ காம்ப்ளெக்ஸ்லேருந்து வருது. அதுதான். அப்போ அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா, நான் என்னுள்ளிருந்து பார்க்காம நான் வெளியில் நின்று எல்லாத்தையுமே பார்க்குற பார்வை தான் இங்கே பிரச்சனை. நான் என்ன பார்த்துக்கல. இந்த கருத்தை சொன்னால் நான் நாயகனாக தெரிவேன். நான் என்ன பார்த்துக்கிறது இல்லை. நான் எனக்குள்ளேருந்து விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறதே இல்லை. எல்லாமே பொது புத்தியில் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள்லேருந்து எடுத்து ஓ இதுதான் நியதி, இது இப்படி தான் இருக்கணும், பெண்ணா இப்படி தான் இருக்கணும், ஆண்னா இப்படி தான் இருக்கணும். ஏன்னா அந்த பாவனையிலேருந்து பேசுகிற மனோபாவம் தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. தன்னை யாரும் பார்த்துக்கிறது இல்லை. தனக்குள்ளேருந்து பார்க்க ஆரம்பித்தாலும் பல பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த பொது புத்திக்குள்ளேயே எனக்கு போகிறதுக்கு பயம். வேணாம், நான் என் உலகத்தில் இருக்கேன், விட்டுருங்க என்ன, நான் பாடி என் வேலையை பார்க்குறேன், சந்தோஷமாக இருக்கேன். அப்பா வண்ணாரப்பேட்டையிலேருந்து கிளம்புன மாதிரி நீங்கள் சென்னையிலேருந்தே கிளம்பிட்டீங்க. எனக்குள்ளேருந்தே கொஞ்சம் வெளியில் போய் உங்கள் பொண்ணு இந்தியாவிலேருந்தே கிளம்பு. ஆமாம், எனக்குள்ளேருந்தே நான் வெளியில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் அது கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. அவ்வளோதான். நான் அடுத்தவங்களுக்கு அது பற்றி எனக்கு எப்படி இருக்கும்னு அவங்க என் மேலே என்ன ஒப்பீனியன் வச்சுனால யோசிக்கிறதே கிடையாது. எனக்கு அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் யாரையும் ஹர்ட் பண்ணல. அவ்வளோ சுய பரிசீலனை பண்ணுவது எல்லாமே உங்களுக்கு தியேட்டர்லேருந்து வந்ததாக நீங்கள் பார்க்குறீங்களா? அங்கேருந்தா எனக்கு வாழ்க்கையை புரிய வச்சது தியேட்டர் தான். தியேட்டருக்கு முன் என்னவாக நீங்கள் இருந்தீங்கன்றதுக்கும் தியேட்டருக்கு பின் என்னவாக தான் பயங்கரமாக வேறு, கம்ப்ளீட்டாக வேறு. அதான் சொன்னேன், ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொன்னேன். எனக்கு வந்து ஒரு எஸ்ஸே 2 லைனை தமிழே சொல்கிறேன், இங்கிலீஷ் விட்ருங்க, தமிழே என்னால் ஒரு 2 லைன் மேலே மைண்டில் வைக்க முடியாது. அப்படியே தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு புக்கை அப்படியே ரேண்டமாக அப்படியே அடி பேசுவோம். டைலாக் நான் இங்கே பேசுவேன். 8th ஃபெயிலா 10th ஃபெயிலா? 10th ஃபெயில் சொன்னீங்க. ஸோ இந்த லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது, படிக்கிறது, நிறைய படிக்கணும், தெரிஞ்சுக்கிறது, இப்படி எல்லாமே அங்கேருந்து தான் கற்றுக்கணும். ஏன் படிக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்குது. உனக்கு பிடிச்சது படிக்கணுமா, இல்லை பிடிக்காதது படிக்கணுமா, இல்லை சொசைட்டிக்காக படிக்கணுமா, இல்லை 4 பேர்கிட்ட நீங்கள் பேசணுங்கிறதுக்காக படிக்கணுமா, இப்படி படிக்கிறதுலே பல விஷயங்கள் இருக்குது. அப்போது நீங்கள் எந்த சொசைட்டிக்குள்ளே, எந்த அட்மாஸ்பியருக்குள்ளே நீங்கள் புழங்குறீங்க, அது உங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதன் மூலிமா நீங்கள் என்ன படிக்கிறீங்க, இப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் உனக்கு என்ன வேணும், நீ யாராக இருக்க அப்படின்ற முதல்ல உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, நீங்கள் என்ன படிக்கணும், நீங்கள் என்ன நோக்கி போகணுங்கிறத தீர்மானம். இப்போது ஒரு 10th ஃபெயில் அப்படின்றது சத்தியமாக அந்த வயசில் இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான ஒரு கொடுமையாக நம்ம நினைப்போம் இல்லையா? ஆமாம். அப்போ நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை போல இருக்குது, இருக்கிறதுலையே தண்டம் உலகத்திலே நான் தான் அப்படின்ற ஒரு பார்வையே நம்ம மேலே இந்த சமூகம் வச்சிருது. சமூகம் இல்லை, முதல்ல இந்த சமூகத்து மேலே நம்ம பொதுவாக குற்றம் சொல்கிறது கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு குடும்பங்கள் தான். குடும்பங்கள், அதாவது ஒரு அப்யூசிங் நடக்குதுன்னா சமூகம் 2வது பார்ட் தான் எடுக்கும், குடும்பம் தான் முதல் பார்ட். அங்கேருந்து தான் முதல் குற்றமே வரும், அதுக்கப்புறம் தான் சமூகம். எல்லா விஷயத்துலையும் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ்டாக அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க, அது சுற்றி இருக்கக்கூடிய பிளேசஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் முதல்ல அவங்க ரியாக்ட் பண்ணுறது. ஒரு ஹாரரில் அவங்க ரியாக்ட் பண்ணும்போது அதுதான் முதல்ல உங்களுக்கு அடி வரும், அதுக்கப்புறம் தான் சமூகம். இப்போ நீங்கள் அதிலிருந்து எப்படி மீள முடிஞ்சது? இல்லை, அது எல்லாமே எனக்கு வந்து எனக்குள்ளே இருந்த அந்த இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையுமே தியேட்டர் தான் உடைச்சிது. தியேட்டர் தான் உடைச்சிது. நீ அது இல்லை, இது வரைக்கும் சொல்லப்பட்டது இல்லை, இது வேற, நீ வேற, நான் சொல்கிறேன், நீ இதெல்லாம் படி, உனக்கு பாரு, இது பண்ணுன்னு உனக்கு உன் பார்வையே மாறணுன்னு மாறிச்சு எனக்கு. அழகாக இருக்காது நீங்கள் சொல்கிறது. ஏன்னா மற்றவர்களாக நீங்கள் மாற ஆரம்பிக்கும் போது உங்களை நீங்களே கண்டுபிடிச்சிக்கிறீங்க. ஆமாம், நான் வேற ஒரு உலகத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறேன். ஓ இது இல்லையா நான், அப்போ இதுதான் நான் அப்படின்னு. அப்போ எனக்கு என்னை பற்றிய ஒரு பெருமை வருது, எனக்குள்ளே என்னை பற்றிய ஒரு புரிதல் வருது. ஓஹோ, நீ இவ்வளோ அழகானவனா, உனக்கே இது தெரியலையே, நீ இவ்வளோ புத்திசாலியாக இருக்கடா, ஏன்டா எத்தனை நாளும் ஏன்டா உனக்கு புரியல அப்படின்னு நமக்குள்ளே ஒரு புரிதல் வரும்போது அந்த புரிதலை நோக்கிய பயணத்தை நான் முன்னெடுக்கிறேன். அப்போ அதுக்கான விஷயத்தை நான் இப்போ என்னன்னா, நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நான் படிக்கிறது கிடையாது, ஏன்னா அது இழுத்துன்னு போவோம், ஏன்னா அதை கொண்டு போவோம். நான் ஒரு விஷயத்தை தேடும்போது என் கண் முன்னாடி அது வரும், நான் அதை படிக்க ஆரம்பிப்பேன், அது வந்து இன்னொன்றுக்கு லீட் பண்ணணும். இப்படி தான் என்னுடைய வாசிப்பு இருக்கும். சில நேரங்களில் வந்து நாம் வாசிக்கிறது கூட நாம் தீர்மானிக்கிறது இல்லை, நாம் எது வாசிக்கிறோங்கிறது தான் தீர்மானிக்குது. ரொம்ப உண்மை. நான் ஒன்று படிச்சுட்டே இருப்பேன், அடுத்து இதை முடிச்சுட்டு அடுத்து ஒன்று வேறு ஒன்று வச்சுருப்பேன், ஆனால் அதை தொட்டு பல வருஷம் ஆயிருக்கும், தொடவே முடியாது, ஏன்னா அது அங்கேயே இருக்கும்.
இது வந்து வேற ஒரு இடத்துல லீட் பண்ணிட்டு போயிடும். அப்போ உண்மை என்னென்னா, அதுதான் எனக்கு தேவை, இது இல்லை, அது எடுத்துக்குது டைம். ஸோ இந்த புரிதல் இருக்குல்ல, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் அதுக்குள்ளே போகும்போது தான் வர ஆரம்பிக்கும். லவ்லி லவ்லி. வெளியிலேருந்து அது பார்க்கவே முடியாது. இந்த கான்ஃப்ளிக்டே ரொம்ப அழகுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கான்ஃப்ளிக்ட் உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது இல்லை, அது ரொம்ப அழகு. நான் என்னவாக ஆவேன், நான் நினைப்பது என்னவாக ஆகுது, அது இல்லை, அது இல்லை நீ அப்படின்னு ஒன்று தீர்மானிக்கும். இப்போ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான. உங்களுக்கு ஒரு டைமில் நான் செம்ம முட்டாள் நீங்கள் நினச்சிருப்பீங்க. கரெக்டாக நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம ஒன்றுமே ஒரு சமயத்தில் இல்லை சார், இப்போ வரைக்கும் ஒன்றும் நமக்கு தெரியாது. அதான் உண்மை. ரொம்ப லார்ஜ் ஸ்கேலில் பார்த்தா இப்போ வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒன்று தெரியுது, நான் எனக்கு தெரியுதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அது எனக்கு தெரியவே தெரியாது. அது வேற ஒன்று, என்னடா அது தெரியும்னு நினைக்கிறோம், அது வேறையாக இருக்குது. அப்போது எங்கே நான் வந்து கரெக்டாக இருக்கேன்னு நான் நினைக்கிறேன்னா, எனக்கு அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஐயோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு, அது ரொம்ப அதை நம்ம யோசிக்கவே இல்லையா அப்படின்னு தோணுது இல்லை. அங்கே தான் நான் நியூட்ரலாக இருக்கேன். அங்கே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னால் அதை ரசிக்க முடியுது. இப்போது நான் எனக்கு அது தெரிஞ்சிடுச்சு இல்லை, அது எனக்கு ஐ நோ தட் அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா அங்கே அதை ரசிக்கவே முடியாது என்னால். கரெக்ட். நீங்கள் அப்போ ஒரு செவர் எழுப்பி நான் மூடிட்டேன். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சின்ன பையன் சொல்கிறான், நான் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஊருக்கு போயிருந்தேன். நான் நிறைய காடுகள் சுற்றோம், நானும் என் மனைவியும். காடு தான் எங்களுக்கு ஒரு பீரியடில் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய மகள் பேர் அரண்யா. ஆமாம், அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். நமக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினச்சிப்போம்ல, அதோட லைஃப் நான் தெரியும், ஃபாரஸ்ட்னா என்னன்னு தெரியும், அதோட மிருகங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, ஜெனட்டிக்கலாக அதோட இன்பில்டு என்ன, அதோட இது என்ன, ஜெனட்டிக் இதெல்லாம் ஓரளவுக்கு படிக்கிறோம், தெரியும். இன்றைக்கி ஒரு பையன், இத்தினூண்டு பையன் ஒரு விஷயம் சொல்கிறான், அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகுது. என்னடா இத்தினூண்டு வயசுக்குள்ளே இவ்வளோ பெரிய நாலேஜா? ஏன்னா அவன் அங்கேயே இருக்கான், அந்த காட்டுக்குள்ளே இருக்கான். அது அந்த நாலேஜ் வந்து ரொம்ப என்ன சொன்னான் இருக்கு. அவன் வந்து இந்த இது இருக்குல்ல, லீச் இருக்குல்ல, ஆமாம், அதை பற்றி சொல்கிறான். அதுக்கு வந்து அவ்வளோ உள்ள இன்ட்ரெஸ்டைன் அவ்வளோ இருக்குமா, அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறான் அவன். அப்படியே பிரமிச்சு போயிட்டேன் நான். அப்போ எனக்கு தெரியவே இல்லையே. அப்புறம் நான் எனக்கு என்ன தெரியுது, அப்போ எனக்கு எங்கேயோ உள்ள இன்னும் தெரியல. அப்போது இந்த தெரிதலை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கேன்ல, அப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு ஒன்று கிடையாது, தெரியாது இருக்குது. ஸோ அதை நோக்கி நான் போகிறபோது தான் என் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக அது இருக்கிற வரைக்கும் தான் அதான் சுவாரஸ்யமே அதில் தான் இருக்குது. அதுக்கு இல்லைன்னா நான் வந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா போர் அடிச்சிடும். இப்போ நடிப்பு கூட எனக்கு எல்லாம் நடிச்சிட்டேன்னா முடிஞ்சு போச்சாங்க, நீ டெத்து அவ்வளோதான். இப்போ நான் ஒரு படம் பண்ணி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பைசன் வந்து திஸ் இஸ் மை அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் நினச்சிட்டேன், அவ்வளோதான், காலினா வீட்டில் உட்கார வேண்டியதுதான். முடிஞ்சிடுச்சு, நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. அச்சீவ் பண்ணுறதுக்கப்புறம் எங்கே ஸ்பேஸ் இருக்குது? மைண்டு வந்து முடிஞ்சது. அதான் இது நேராக நம்ம ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது தான், அச்சீவ்மெண்ட் நீங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்றது. அது அடுத்த அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா எம்டி, ஐயோ ஒன்றுமே இல்லையா, அடுத்து அவ்வளோதான் லைஃப். பசுபதி அவர்களே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. விட்டா நான் எப்படி ஒவ்வொரு ஜோனாக அப்படி இழுத்துட்டு போயிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். பட் நேரம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு எவ்ரிதிங் எல்ஸ் தட் யூ டு. அந்த 90-95% இன்னும் பாக்கி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதில் சில சதவீதங்கள் வருங்கால வருடங்களில் குறைஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வந்ததுன்னா நானும் சந்தோஷப்படுவேன். அதை நோக்கி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கேன், தேடிக்கிட்டு இருக்கோம். வரும் வராமல் இருக்காது. நான் பொதுவாக என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து பேசுவாங்க, நான் சரியாக வரலண்ணா, வெயிட் பண்ணுறேண்ணா. வெயிட்டிங் மாதிரி ஒரு உன்னதமான விஷயம் உலகத்தில் கிடையாது. ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இதில் வெயிட்டிங்கில் ஒரு பல பிரச்சனைகள் இருக்குது. பணம், அது வாழ்க்கை முறை, பொருளாதாரம் இப்படி பல விஷயங்கள். அது எல்லாத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்கள் மைண்டு நினச்சிருச்சுன்னா வெயிட்டிங் ஒரு சுகமானது, ரொம்ப சுகமானது. அது நீங்கள் வெயிட் பண்ணி ஒன்று கிடைக்கும் பாருங்கள், ஒரு சுகம் வரும் பாருங்கள் மனசுக்குள்ளே, அது ரொம்ப பியூட்டிஃபுல். அது இருக்கிறதுலேயும் மிகப்பெரிய போது. இப்போ பல பேரால் ஒரு இளமையான பருவத்தில் அந்த காத்திருப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அப்போ என்ன நிறைய பேருக்கு தோணுதுன்னா, வாழ்க்கையெல்லாம் எனக்கு எதிரில் இருக்குது, காத்துக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குன்னு தோணும். இப்போ போக போக வயசு ஆக ஆக வாழப்போகிற வருடங்கள் குறைய அதுக்கான ஒரு பேஷன்ஸ் இருக்க மாட்டேங்குது இல்லையா? எனக்கு அங்கே இப்போ தான் ஜாஸ்தி வருது. என்ன சொல்கிறீங்க? அது எப்படி? அது இல்லை இப்போ எல்லாமே போனஸ் தானே.
அப்படி. எல்லாம் போனஸ் தான். நம்ம ஒரு வயசு நெருங்கிட்டோம். ம். இப்போ இருக்க போகிறது கொஞ்சம் காலமோ நிறைய காலமோ அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். ஆமாம். பண்ணுவோம், வர்றது பிடிச்சதா பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த பிடிக்கிற அந்த எனக்கு என்ன அவசரம்? அவ்வளோதான். என்ன அவசரம் வரும். மைண்டை நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா மைண்டு வந்து மற்றது யோசிக்காது. இதெல்லாம் இவ்வளோ சொல்கிற மொமெண்ட்லேயும் கூட நமக்கு அங்கங்கே செட்பேக் இருக்கும். அது நீங்களாக யோசிக்கிறது இல்லை. பல விஷயங்கள் உங்களை எங்கேயோ ஒரு இடத்துல தள்ளும். பல விஷயங்கள் கேட்பீங்க, காதுக்குள்ளே வரும். அது மைண்டு தானே, அது ஹியூமன் தானே, நம்மளும் எல்லாம் உள்ளே வரும். அது எங்கேயோ ஒரு மூலையில் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதை தள்ளிடுவீங்க. ஆமாம். எங்கேயாவது ஒரு இடத்துல வீக்காக இருக்கும்போது டக்குனு வந்து வெளில அடி பார்க்கும். ஆமாம், நான் தண்டனா போல இருக்குல்ல, நான் எதுவுமே பண்ணலையே டக்குனு இழுக்கும். அப்போ தூக்கி போட்டு மறுபடியும் ஓடணும். அவ்வளோதான். இதுதான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஓடிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நான் அதை ட்ரை பண்ணுறேன். சூப்பர். இந்த ஓட்டம் தொடரட்டும். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.